Heavenly God சார்பாக கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வார்த்தைகளை கூட தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பிதான தெரிவினாலே நம்ம ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலைகளும் நம்ம சத்திய படங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும் என்ற வசனத்தின் அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு சத்திய வெளிச்சத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கடந்த வாரத்தில் கூட நம்ம என்ன சத்தியம் பார்த்த ஞாபகம் இல்லை, கிதியோனின் நூதன யுத்தம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்த்தோம். ஸோ அதில் கிதியோன் யாருக்கு அடையலாம், அவர் கூட இருந்த 300 பேர் யாருக்கு அடையலாம், இந்த காரியங்களை நம்ம நிகழ்வு பூர்வமாக நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ தொடர்ந்து இந்த வாரம் கூட நம்ம மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படிங்கிற தலைப்பின் ஒரு சத்திய வார்த்தை நம்ம பார்க்க இருக்கோம். விசுவாசம்னா என்ன, ஏன் அதை மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத குறித்து நம்ம வேதத்தின் அடிப்படையில் தெளிவாக இன்றைக்கு கூட நம்ம ஒரு சத்திய பாடத்தை நம்ம பார்ப்போம். இந்த பாடத்துக்கு ஆரம்பமாக நம்ம ஜெபத்தோடு கூட நம்ம ஆரம்பித்தால் நம்ம அனைவரும் எழுதிட்டு ஜெபிக்கலாம். நம்ம ஜெபத்தோடு பிறகு நம்ம சொல்ற அரபிராஜா அவர்களே உங்களோட கூட வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை கண்களை திறந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துவதாக தர்மையான மாலை நிலவுகளை நன்றி துதிஸ்வரங்கள் கட்டவும் லட்சவும் வீட்டை இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோமா. கடந்த நாட்களாக உங்களுடைய கண்முன்னிகள் பாதுகாத்து மீண்டுமாக இந்த இடத்தை கொண்டாந்து சேர்க்கிற அந்த நன்றி தரமாக இந்த நல்ல நாளிலே நம்ம கேட்கக்கூடிய சத்தியங்களை உங்கள் கருத்தில் விட்டு இருக்கிறோம். செய்தி கொடுக்கிற தாசனை உங்கள் கருத்தில் கொடுக்கிறோம். சத்தியத்தை அறிவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னது போல உங்களை ஒவ்வொரு வாரமும் உங்கள் சத்தியத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி நன்றி கலப்பனை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் ஆவியிலே வளர தேவையான ஞானத்தையும் உணவுடைய விதத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளும் தந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா செய்திருக்கிறோம். மீதி உள்ள காலங்களையும் வேலைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். மீதாமை வழிநடத்த வேண்டுமா உங்கள் ஆண்டவர் மீட்பது லட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மகா பரிசுத்தமான விசுவாசம் என்ற தலைப்பில் சத்திய பாடத்தை தொகுத்து தர முடியாது. கருவில் வந்து அந்த அன்பு சகோதரர் ராய்க்கு பிரசாரம் கூட அந்த கிறிஸ்தேசுக்குள் பிரியமான சகோதரர்களே சகோதரி உங்களுடைய கிறிஸ்தேசுக்கான அனுபவத்துக்கு தேவனுடைய ஒரு கிருபை மீண்டுமாக கூட அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய பெற்ற சத்திய ஒரு ஆராய்ச்சி ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு தலைப்பு வந்து மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை நம்ம பார்க்கணும். அப்புறம் நமக்கு ஒரு கேள்வி வரலாம், விசுவாசம் பத்தி நீங்க என்ன எங்களுக்கு சொல்லிட்டு விசுவாசம் இல்லாம தான் நாங்களாம் இங்க உட்காந்துருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி தான். அன்பான சகோதர சொல்ல இப்ப அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம எடுத்து பார்ப்போம். சரி, நமக்குள்ள ஒரு நம்பிக்கை விசுவாசம் அதெல்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு வேதாகமத்துல அப்படி என்ன அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நம்ம எப்பவுமே பார்த்தது போல சத்தியத்தை அறிவோம், சத்தியம் தான் நம்மளை விடுதலையாகும். இப்ப அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த விசுவாசம் குறிச்சுதான காரியங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை நம்ம வெளியில பார்க்க போறோம். அன்பான சகோதர சொல்லுவோம். அப்ப விசுவாசம் அப்படின்னு நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா விசுவாசம் என்ன சொல்லுவோம்? விசுவாசம் என்றால் என்ன சொல்லுவீங்க? நம்ம நம்புறது அதுக்கு பேர் விசுவாசம். கேட்டீங்களா? நாளைக்கு நீங்க தூங்கி எந்திரிச்சிட்டீங்களான்னு கேட்க என்ன சொல்லுவோம்? கண்டிப்பா எந்திரிச்சோம். ஆனா எதிர்ப்போமான்னு தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இப்ப திடீர்னு நீங்க இருந்து சென்னை போறீங்க, பஸ்ல ஏறி உட்காரோம், உட்காந்து போன் பண்ணி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அந்த பிசினஸ் மெயின் பண்ணி ஒரு 5 மணி நேரத்துல நீங்க வந்துருவோம், சென்னை வந்துருவோம் எங்களுக்கு வந்து சொல்றோம். நான் போவோமான்னு தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? விசுவாசம் ஒரு நம்புறோம், அது கண்டிப்பா நடந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு விசுவாசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை குறிச்சு வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா
எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனம் இருப்பார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். நாங்க நம்ம நம்புறோம், அது உறுதியாகவும் இருக்கும். சில விஷயங்கள் நம்ம பார்க்கறதே இல்லை, ஆனா அதை நம்ம என்ன பண்றோம், அதை நிச்சயத்துக்கு கொடுக்கிறோம். இதுதான் விசுவாசம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதுல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், முன்னோர்கள் அப்படி சொல்லப்படும். பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்தாங்க தேவ மனுஷர்கள், அதுல எல்லாருமே என்ன பண்ணாங்க, இந்த விசுவாசத்துல என்ன பண்ணாங்க, நற்சாட்சி பெற்றாங்க. அதனால இந்த 11ஆம் அதிகாரம் நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா இந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியல் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டு சில விஷயங்கள் ஆதாம்ல ஸ்டார்ட் ஆகி ஸ்நானகம் வரைக்கும் ஒரு பட்டியல் இருக்கு. அப்ப விசுவாசம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்புறோம், அதுல உறுதியாக இருக்கணும். இப்ப காலைல சூரியன் வருமானம் என்ன பண்ணுவோம், கண்டிப்பா வரும். ஏன்னா நம்ம அதை பழகி அன்பான இதுக்கு பேர் வந்து விசுவாசம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற விசுவாசம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அது மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படின்னு நம்ம டாபிக் போடுறோம். அது என்ன மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப இந்த விசுவாசம் அப்படிங்கிறது இன்னைக்கு பொதுவாக உலகத்துல இருக்க எல்லா ஜனங்கள்கிட்டயுமே அங்க இருக்கு. அது இல்லாதவங்க யாருமே இல்லை. நம்பிக்கை இல்லாம யாராச்சும் வாழ முடியுமா, இருக்கிறாங்க. ஆனா அதுல விசேஷமா கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கிறோம். நமக்குள்ள என்ன அப்படி விசுவாசம் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த விசுவாசத்தை ஒரு 3 பகுதியா பிரிச்சுட்டோம்னா நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்ப முதல் பகுதி என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ரட்சிப்பின் விசுவாசம். அது என்ன ரட்சிப்பின் விசுவாசம்னா பாருங்க, இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கு. என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. கர்த்தர் இயேசு கிறிஸ்து விசுவாசித்தா ஒரு ரட்சிப்பு, பாவத்துல இருந்து நமக்கு ஒரு விடுதலை. இது நீங்க எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இருக்குதா இல்லைங்க? அதனாலதான் அவங்களுக்கு பேர் என்னதான், விசுவாசி. ஏன்னா கர்த்தர் இயேசுவை தன்னுடைய சொந்த ரட்சகராக விசுவாசிக்கிறாங்க. இதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. எல்லாருக்கும் நம்மளும் அதை விசுவாசிக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இது ஒரு ரட்சிப்பின் விசுவாசம். கர்த்தர் இயேசு மேல நம்ம நம்பிக்கை வச்சா நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2வது ஒரு விசுவாசத்தை என்ன நீங்க பாத்தீங்கன்னா, அனுதின விசுவாசம். அப்படியே நம்ம காலையில எதிர்த்து ஜெபம் பண்றோம். என்ன ஜெபம் பண்றோம், ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் நல்லா பாத்துங்க, எனக்கு தேவையான பாதுகாப்பு கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, இதெல்லாம் ஜெபம் பண்றோம். இதுவும் இன்னைக்கு கிறிஸ்தவ மத்தியில இருக்குதா இல்லையா? கர்த்தர் இயேசு கூட நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். பாருங்க, எங்களுக்கு வேண்டிய ஆகாரம் எங்களுக்கு. அப்ப ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை வழிநடத்துவதற்காக இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, இந்த விசுவாசத்தை மையமாக கொண்டுதான் செய்யணும். அவங்களுக்குள்ள ரட்சிப்பின் விசுவாசமும் இருக்குது, அனுதின விசுவாசம் இருக்குது. அதுல அந்த விஷயத்துல வராங்க. அது பொதுவா எல்லாரும் மத்தியில் இன்னைக்கு நம்மளும் அந்த ஒரு வாய்ப்புல இருக்கிறோம். இதே விசுவாசம் உலகத்தில் இருக்க ஜனங்கள் மத்தியில் இருக்குதா இல்லைங்களா? அவங்க கடவுள் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த கடவுள் என்ன பண்ணணும்னு நம்புறாங்க, தன்னை ரட்சிக்கும் நம்புறாங்க. அதே போல அந்த கடவுள் அனுதினமும் தன்னை என்ன பண்ணணும் நம்புறாங்க, காப்பாற்றும், தனக்கு வேண்டிய ஆகாரத்தை நம்புறாங்களா இல்லையா? இது பொதுவாக கிறிஸ்தவர்கள்ட்ட மாத்திரம் இல்ல, உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்கள்ட்டையும் இருக்கு, எல்லா மதத்தினர்கிட்டையும் அங்க இருக்குது. அன்பான சகோதர சகோதரர்களே, ஆனா இன்னொரு விசுவாசம் பார்க்கிறோம். அது என்ன விஷயம், விசுவாசம் தான் உபதேசத்தின் அடிப்படையிலான விசுவாசம். அது என்ன உபதேசத்தின் அடிப்படையிலான விசுவாசம் அப்படின்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விசுவாசம் நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 99% கிறிஸ்தவர்கள் குறைவுபட்டவர்களாகத்தான் இருக்கு. அப்ப முதலாவது நீங்க கவனிச்சு பார்க்கலாம், அது என்ன உபதேசத்தின் அடிப்படையில விசுவாசம் அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோம்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப உபதேசத்தின் அடிப்படையிலான விசுவாசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப விசுவாசம் அப்படின்னா என்ன நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, விசுவாசம் இருக்குது, மகா பரிசுத்தமான விசுவாசம். இன்னைக்கு இந்த பொதுவான விசுவாசம் எல்லாருக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்கிறோம், இப்படி கிறிஸ்தவர்கள் கூட. அப்ப இந்த விசுவாசம் எந்த அடிப்படையில வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அது போதனையின் அடிப்படை, உபதேசத்தின் அடிப்படையில வருது. நம்ம சில விஷயங்களை கேட்கிறோம், அதை கேட்டு நம்ம என்ன பண்றோம், நம்புறோம். அதற்காக நம்ம என்ன பண்றோம், ஒரு சில வாழ்க்கைகள் வாழும். அப்ப இன்னைக்கு போதகர்கள்மார்கள் கிறிஸ்துவ சமுதாயத்துல எவ்வளவு உபதேசங்கள் சொல்லித்தராங்க. இதெல்லாம் கேட்டுதான், கேட்கறதுனால் வரக்கூடிய விசுவாசம், அதுதான் போதனை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்க பாஸ்டர் சொன்னாலே அதுக்கு பேர் என்னதான், அதுக்கு பேர் தேவனுடைய வாக்கு, அதை நாங்க மாறவே மாட்டோம் அப்படி சொல்றாங்களா? அப்ப இந்த ஒரு விசுவாசம் எப்படி வருதுன்னா, போதகத்தின் அடிப்படையில அங்க வருகிற பொழுது நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு விஷயம் நிறைய நீங்க எடுத்துக்கலாம். எந்த விஷயம் சொல்றோம், இன்னைக்கு நம்மளாம் அந்த போதகத்தின் அடிப்படையில நிறைய விசுவாசத்தை உருவாக்கி அதற்கேற்றபடி நடக்கிறதுக்கு ஏற்ற பிரயாசங்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆனா மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படிங்கிறது எப்படி வரும்னா, அது வசனத்தின் அடிப்படையில வரும், சத்தியத்தின் அடிப்படையில வரும். இப்ப நான் ஒரு போதனை சொல்றேன்னா அதை நீங்க எடுத்துக்கலாம், அது உங்களோட விசுவாசம். ஆனா அந்த விசுவாசம்
சத்தியம் நமக்கு ஆதாரமா இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணணும். அதுக்கு பேர் தான் மகா பரிசுத்தமான விசுவாசம். அப்ப விசுவாசம் அப்படிங்கிறது கேட்கறதுனாலயோ பார்க்கறதுனாலயோ ஏதோ ஒரு வகையில நம்ம சுத்தி அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம உள்கிரகிக்கிறோம், அது நிமித்தம் வருது விசுவாசம். ஆனா மகா பரிசுத்தமான விசுவாசம் நம்ம நம்பிட்டு இருக்கிறது எல்லாமே, நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் எல்லாமே சத்தியம் நமக்கு என்ன பண்ணுது, ஆதரவா இருக்குதா, சத்தியத்தை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா செக் பண்ணிப்போம். இதைத்தான் பிறைய பட்டணத்தார் குறித்து சொல்லணும். அவங்க என்ன பண்ணாங்களா, அப்போஸ்தலர்களே போய் சொல்லி கொடுத்தாலும் உடனே ஆமா சொல்லி கொடுத்தது அப்போஸ்தலர்கள் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க வேத வாக்கியம் இப்படி எல்லாம் இருக்குதா, சத்தியம் இதெல்லாம் சொல்லுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆராய்ச்சி பார்ப்பாங்க. அன்பான சகோதரர் சொல்லி அப்ப எந்த விஷயம் நம்ம கேட்கலாம், அது நம்முடைய இயல்பு, அது நமக்கு மேல இருக்கக்கூடிய அது என்ன சொல்றோம் நம்முடைய உரிமைகள். ஆனா அந்த விஷயம் யார் சொன்னாலும் சரி, இங்க இருந்து நம்ம சொன்னாலும் சரி, நம்ம வெளியில எங்க இருந்து கேட்டாலும் சரி, அது சத்தியம் நமக்கு ஆதரவாக இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி, இன்னைக்கு பரலோகத்துல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம என்ன ஒரு பதில் சொல்லுவோம். வெளிப்படுத்தின விசேஷங்களை சொல்றதுனால 24 தீபர்கள், 4 ஜீவன்கள், தேவதூதர்கள், அப்ப நீங்க சொல்லப்பட்ட விஷயம் நீங்க கவனிச்சு பார்க்கும்போது அங்க பரிசுத்த சேனைகள் அங்க இருப்பாங்க, அரிச்சு போன அப்போஸ்தலர்கள் அங்க இருப்பாங்க, எலியா எலிசா எல்லாம் அவங்களா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம். இது நம்மளுடைய விசுவாசம். இது எப்படி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுக்காக சில வசனங்கள்லாம் காட்டியிருக்கிறாங்க. இது விசுவாசம். ஆனா இது வேதாகமம் வார்த்தை நமக்கு இத உத்தரவு தருதா, ஆதரவு தருதா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வசனம் பாருங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 13. யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பாருங்க, இது யார் சொல்றார், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க, நம்மளுடைய விசுவாசம் ஒன்று இருக்குது, பரலோகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம கேட்டிருக்கிறோம், சில உபதேசங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஆனா வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அங்க கர்த்தர் இயேசுவை தவிர வேற யாரும் இல்லை. நீங்க சொன்னீங்க கேருபீன்கள், சேராபீன்கள், தூதர்கள், அது ஆல்ரெடி அது அவங்களோட குடியிருப்பு, அவங்களோட வீடே அதுதான், அங்கதான் இருப்பாங்க. ஆனா பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்துட்டு பூமியில இருந்து பரலோகத்துக்கு போயிட்டு யாராவது ஒருத்தர் அங்க இருக்காங்களான்னு கர்த்தர்கிட்ட கேட்டா, ஏன்னா நம்ம மோசேவங்களாம் அவங்க கர்த்தர் வராது முன்னாடியே அவங்க மறைச்சிட்டாங்க. இப்ப கண்டிப்பா அங்கிருந்து வரப்போ அவர் தெரிஞ்சிருக்கு, ஒருவேளை நம்மளோட மறைச்செல்லாம் சொல்ல மாட்டார். அங்கிருந்து நான் தான் வந்திருக்கேன், இங்க இருந்து போக போறது நான், வேற யாருமே இல்லை. இப்ப இவ்வளவு நாள் நம்ம ஒரு விசுவாசம் இருக்கிறோம், ஆனா வேத வசனம் அதுக்கு என்ன பண்ணல, ஆதரவு தரல. இல்ல பிரதர் நீங்க சொன்னாலும் சரி, வசனம் சொன்னாலும் சரி, நான் இப்படிதான் நம்ம சொல்ல முடியுமா? அப்ப மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம எது வேணும் நம்பிட்டு இருக்கலாம், ஆனா வேத வசனம் என்ன சொல்றதோ அதன் அடிப்படையில் இருக்கிறதுக்கு பேர் தான் மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படிங்கறத பார்க்கணும். அப்ப இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்குதா, யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த சங்கீதம் 114 15. 116ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. பாருங்க, இந்த ஒரு விஷயத்தை குறித்து வரக்கூடிய நாட்கள் சகோதரர்கள் உங்களுக்கு பாடமாக எடுப்பாங்க, ஞானஸ்நானம் அப்படிங்கிற விஷயத்துல. அப்ப இங்க ஒரு வார்த்தை வருது, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், அவனுடைய மரணம் தான் கடவுளுடைய பார்வையில பிரியமானதான். அப்ப சாவு அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்குது, ஆனா ஒரு விசேஷித்த சாவு ஒண்ணு இருக்கிறதா வசனம் சொல்லுது, அதெல்லாம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். அப்ப இங்க என்ன ஒரு வார்த்தை வருதுன்னா, பரிசுத்தவான்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்க வருகிறத பார்க்கலாம். யார் அந்த பரிசுத்தவான்கள் அப்படின்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா வசனம் பார்க்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 11. ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். பாருங்க, அந்த சொல்லப்பட்ட வசனத்துடைய சாராம்சம் இதுதான், என்னன்னா அந்தபடியே நீங்கள் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு பிழைத்திருக்கிறவர்களாகவும் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். யார் ஒருத்தர் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் பரிசுத்தவான்கள். அவங்கள குறித்து இங்க வேதாகமம் சொல்லப்படுது. அப்ப யார் ஒருவர் பாவத்துக்கு மறிக்கிறாங்களோ, யார் ஒரு உலக விஷயங்களுக்கு மறிக்கிறாங்களோ அவங்க தான் தேவனுடைய பார்வையில பரிசுத்தவான்களாக அங்க கருதப்படுகிறாங்க. இந்த விஷயத்தை நீங்க இப்பயும் இந்த பாயிண்ட் மட்டும் போதும், இதை குறித்து நான் டீடைல்ஸ் பின் நாட்கள் நம்ம பார்க்கலாம். அப்ப இங்க ஒரு பரிசுத்தவான்கள் என்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு அப்ப வேதாகமத்துல. இப்ப இவங்க குறித்து என்ன வேதம் சொல்லுது, அப்ப விசுவாசத்துக்கு இவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கும்பொழுது யூதா எழுதுற நிருபத்துல இவ்விதமா ஒரு வசனம் வாசிக்க கேட்கலாம்.
யூதா 1ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21. யூதா 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல், நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். பாருங்க, இங்க யூதா ரொம்ப தெளிவாக எழுதுறார். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் நீங்க என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் உறுதியாகுங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க? அப்புறமா பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம். ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவ சமூக ஐக்கியத்துக்குள்ள நீங்க போய் பாருங்க, உலக கிறிஸ்துவ முதலாவது என்னதான் பண்றோம்? நம்ம ஃபர்ஸ்ட் ஜெபம் தான் பண்றோம், அதுக்கப்புறம் தான் விசுவாசத்துக்குள்ளே வரோம். ஆனா இங்க லிஸ்ட் மாத்தி வச்சிருக்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுமா? பிரியமானவர்கள், கிறிஸ்தவர்கள் அல்லது பரிசுத்தவான்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்களா? முதலாவது அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துல தன்னை உறுதிப்படுத்துவாங்களாம். அதுக்கப்புறம் தான் ஜெபம் பண்ணுவாங்களா பரிசுத்த ஆவி. இந்த ஒரு ப்ராசஸ் யார் பண்றாங்களோ அவங்க தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்வாங்க. அப்ப இங்க வேத வசனம் சொல்லுது. ஒருவேளை இந்த வசனம் நீங்க முன்னாடி வாசிச்சிருக்கீங்களா தெரியல. வேத வசனத்துலதான் இருக்குது மகா பரிசுத்தமான விசுவாசம். அதனாலதான் நம்ம டாபிக் மகா பரிசுத்தமான விசுவாசம். அப்ப விசுவாசம் அப்படிங்கிறது பொதுவானது, அது எல்லாருக்குள்ளே இருக்குது, கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்குது, மற்ற மதத்தினிடையே இருக்குது. அது வந்து கேள்வியின் அடிப்படையில ஏதோ ஒரு அடிப்படையில அல்லது வம்சாவளியாகவே அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கலாம், அந்த விசுவாசம் இருக்கலாம். ஆனா அந்த விசுவாசம் அத்தனையுமே வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ சத்தியத்தின் அடிப்படையில வரக்கூடிய விசுவாசத்துக்கு பேரு மகா பரிசுத்தமான விசுவாசம். அந்த விசுவாசத்துல முதலாவது யார் உறுதிப்படுத்தணுமா? அந்த யூதா எழுதுறார், பிரியமானவர்கள். அவருடைய சீஷர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நீங்கள் ஜெபம் பண்ணலாம், உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை வாழலாம். அப்ப இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் எதன் அடிப்படையில் வரும்னா, யோவான் 17ஆம் அதிகாரம் 17. யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அந்த சத்தியத்தினாலதான் என்ன பண்ணப்படும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நாம பரிசுத்தம் ஆக்க முடியும். அங்க நாம பார்த்தோம் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம். அப்ப எப்படி பரிசுத்தவனாக மாற முடியும்னா தேவனுடைய வார்த்தையினால என்ன பண்ண முடியும்? பரிசுத்தவனாக அங்க மாற முடியும். அப்ப சத்தியத்தினால் ஒரு மனுஷன் என்ன பண்ணப்படுதுன்னா பரிசுத்தவான் என்கிற நிலைப்பாட்டுக்குள்ள அவர் அங்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரி, அதனாலதான் யோவான்ல பார்க்கிறோம், சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் நம்மளை என்ன பண்ணும்னா விடுதலை ஆக்கிறோம். எந்த வகையில இருந்து விடுதலை ஆக்கிறோம்னா, நம்ம நம்பி இருக்கிற சில விஷயங்கள் பொய்யாக கூட இருக்கலாம், சில மூட நம்பிக்கைகளாக கூட இருக்கலாம், மனக்கசப்புகளாக கூட, எல்லா விஷயத்தில இருந்தும் எதுதான் நம்மளை விடுதலை பண்ணி கொடுக்கும் நீங்க கவனிச்சீங்கன்னா சத்தியம் மாத்திரமே அதை விடுதலை பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப அந்த சத்தியத்தின் அடிப்படையில வரக்கூடிய விசுவாசத்துக்கு பேர் தான் என்ன விசுவாசம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மகா பரிசுத்தமான விசுவாசம். அப்ப இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் முதலாவது யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். பாருங்க, இந்த தேவனுடைய வார்த்தையானது எப்படி வந்துச்சு அப்படிங்கறத அருமையாக வசனம் சொல்லுது. பூர்வ நாட்களில் பங்கு பங்காக வகை வகையாக என்ன பண்ணப்படுச்சா தீர்க்கதரிசிகள் மூலமா தேவன் பேசுறார். அப்ப ஆரம்ப காலத்துல தேவனுடைய வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள், மோசே இவங்க மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அங்க வந்துச்சு, முழுசுமா வரல. ஆனா கடைசி நாட்கள்ல எப்படி வந்துருச்சாமா குமாரன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அப்ப அந்த குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார். அப்ப இன்னைக்கு இந்த மகா பரிசுத்தமான விசுவாசமானது இன்னைக்கு நமக்கு எப்படி யார் மூலம் கிடைச்சிச்சுன்னு வசனம் சொல்றது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வந்துச்சு. அதுக்காக நம்ம வசனம் வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. பாருங்க, அங்க பங்கு பங்கா வகை வகையா சில விஷயங்கள் வந்துச்சுல, அதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் வந்துச்சு. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கலாம்? கிருபையும் சத்தியம். அப்ப இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குரிய சத்தியம் அந்த இரக்கம் யார் மூலம் கிடைச்சிச்சுன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு அங்க கிடைச்சிருச்சு. இப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா
வசனம் பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. பாருங்க, தேவனுடைய வசனத்தின் மூலமாக வரக்கூடியதுக்கு பேர் தான் மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த வேத வசனம் எதுக்கெல்லாம் பயன்படுதான்? முதலாவது அங்க சொல்லப்படுறது உபதேசத்துக்கு. இப்ப நம்ம ஒரு விசுவாசத்துக்குள்ள இருக்கிறோம். ஒருவேளை அந்த விசுவாச வேத வாக்கியத்தின் அடிப்படையில் இருக்குதா அப்படின்னு என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். அதுதான் உபதேசத்துக்காக. ரெண்டாவது எதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கடிந்து கொள்ளுதலுக்காக. ஒருவேளை நம்ம நம்பி இருக்கிற விசுவாசம் வேத வசனம் ஒத்துழைக்கலன்னா, சப்போர்ட் பண்ணலன்னா அதை விட்டுறணும். அதுக்குதான். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சீர்திருத்துதல். அப்ப நம்ம இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் அடிப்படையில் எப்படி நடக்கணும் அப்படிங்கறதை அதை சுட்டி காட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய நடைமுறை வாழ்க்கை அதை கொண்டு வருவதற்கும் இந்த வேத வசனம் நம்ம பயன்படுத்தும். அப்ப தேவனுடைய வார்த்தை எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா, இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை கற்றறிந்து அதன்படி நடக்கிறதுக்கு ஏற்ற சூழல்களுக்கு தான் பண்ணுச்சு. ஒருவேளை நம்ம எதை வேணா நம்பிட்டு இருக்கலாம், அது நம்மளுடைய நம்பிக்கை, அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனா அது வேத வசனம் அங்கீகரிக்குதா ஆதரிக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அன்பான சகோதர சொல்ல, அதுக்காக தான் தேவனுடைய வசனமானது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். இதே யூதா விஜயமாக எழுதுறாருன்னா யூதா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யூதா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பாருங்க, முன்னாடி பார்த்தோம் யூதா 20ல பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உறுதிப்படுத்துங்க, அப்புறமா பரிசுத்தாவியில் ஜெபம் பண்ணுங்க. இப்ப முதல் வசனத்துல அவர் என்ன சொல்றாங்க? 3ஆவது வசனத்துல பிரியமானவர்களே பொதுவான ரட்சிப்பை குறித்தே நான் உங்களுக்கு எழுத வேண்டியது. இன்னைக்கு நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணணும்னு நினைச்சா ஒரு பொதுவான ரட்சிப்பை குறித்து தான் பேசணும். நம்ம ஒரு விசுவாசம் பார்த்தா பாத்தீங்களா, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். அதுலயே இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் சரியா இருக்கிறாங்களா? அங்க இல்ல. அதை பத்தியே சொல்ல எனக்கு சமயம் வேணும். ஆனா நான் அதை விட்டுட்டு இப்ப நான் என்ன சொல்றேன்னா, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு விசுவாசம். நம்ம அங்க பார்த்தோம் கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம். அப்ப இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குதான்? பரிசுத்தவான்கள் என்கிற ஒரு வகுப்பாருக்கு கொடுக்கு. அப்ப கர்த்தருடைய அடிச்சோடை பின்பற்றுகிறவர்களுக்கு அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அப்ப கர்த்தருடைய அடிச்சோடுகளை யார் பின்பற்றினாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா யார நம்ம சொல்லலாம்? இப்ப ஆரம்ப காலத்துல இருக்கிறாங்க பாருங்க, உதாரணம் சீஷர்கள், 12 அப்போஸ்தலர், இவங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தாங்களா இல்லைங்களா? அந்த பொதுவான பெரிதான் இங்க நீங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது அந்த பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்துல அப்போஸ்தலர்களுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்டுச்சு. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில தான் தேவன் என்ன பண்ணார்னா தன்னுடைய திருச்சபை இந்த பூமியில ஸ்தாபிச்சார். அந்த விசுவாசத்தினால் ஸ்தாபிக்கப்பட்ட அவருடைய திருச்சபை இன்றைய காலம் வரைக்கும் வந்துட்டு. ஆனா இந்த காலம் வரைக்கும் அது எவ்விதமாக இருக்குது அப்படிங்கறத நீங்க பார்க்கும் பொழுது இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த விசுவாசத்துக்காக நீங்க என்ன பண்ணணுமா? தைரியமா போராடணும்னு சொல்லி எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமா. என்ன விஷயம்னா, அப்ப அந்த மகா பரிசுத்தமான விசுவாசமானது போராடக்கூடிய அளவுக்கு மறைக்கப்படும். அது ஒரு சில நேரத்துல இல்லாம கூட போயிடும். ஒருவேளை நீங்க செக் பண்ணி பாருங்க, இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் சொல்லிட்டு எங்கேயாச்சும் உபதேசம் நீங்க கேட்டிருக்கீங்களா? பாருங்க, அந்த வார்த்தையே இப்பதான் நம்ம புதுசா இருக்கு. ஆனா எதுலதான் இருக்கு? நம்ம கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்துல தான் இருக்குது. அந்த வார்த்தையினுடைய அறிவே இன்னைக்கு தான் நமக்கு கிடைக்குதுன்னா அப்புறம் எப்படி அதுக்காக நம்ம போராடி இருப்போம்? அப்ப இவ்வளவு நாள் நம்ம எதுல மேலதான் இருந்திருக்கோம்னா விசுவாசத்தின் அடிப்படை, போதகத்தின் அடிப்படையிலான ஒரு வெறுமனே ஒரு விசுவாசம், அதன் அடிப்படையில தான் நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனா இங்க வேதவசனம் நமக்கு சொல்லி தருது, விசுவாசம் பத்தி சொல்லி தரல. அது எல்லாருக்குமே இருக்கும். ஆனா பரிசுத்தவான்கள் என்கிற ஒரு வகுப்பா, அவருடைய சீஷர்கள் என்கிற வகுப்பா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் கொடுக்கப்பட்டுச்சு. அதற்காக அவருடைய வாழ்க்கை என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா தைரியமா போறணும். சாவ கூட என்ன பண்ணாங்க? எதிர்நோக்கி நின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பான சொல்லுங்கள். சரி, இந்த ஒரு மகா பரிசுத்தமான விசுவாசம் வேதாகமத்துல இருக்குது, சொல்லப்பட்டிருக்குது, அதுக்கு போராட்டமா இருக்கு. ஆனா ஏன் இவ்வளவு நாள் நமக்கு தெரியல அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, யோவான் 8ஆம் அதிகாரம் 44. யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள்,
உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இங்க ரொம்ப தெளிவா சொல்லப்படுது. இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது யாரை குறித்து சொல்லப்படுதுன்னா, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவன் உண்டானவன். ஏன் பிதாவாகிய பிசாசு சொல்லப்படுது? அவன் யாராமா? அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகன், ஒட்டுமொத்த மனுக்குலத்தினே சாவுக்குள்ள கொண்டு போனார். அது மாத்திரம் இல்லாம அவன் பொய்யனும் பொய்க்கு பிதா. அதனாலதான் நமக்கு ஒரு அப்பா சொல்றார், யாரெல்லாம் பொய் பேசுறாங்களோ அவங்களுக்கு அப்பா யார் தான்? நம்மளாம் பேசுறேன். ஒருவேளை சொல்லும், அப்படி பேச ஆரம்பிச்சோம்னா நமக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம யாரோட தகப்போம், நம்மளோட அப்பா அப்படின்னு. அப்ப இன்னைக்கு பொய் பேசுறது அப்படிங்கிறது உலகத்துல ரொம்ப கேஷுவலா பேசு. பொய் பேச தெரிஞ்சா பொழைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுக்குறாங்க பசங்க. கரெக்டா நினைக்கிறேன். பொய்யில உண்மை என்ன சொல்றது? நல்ல பொய் இருக்குது, கெட்ட பொய். ஒருத்தர் பொழைக்கிறதுக்காக பொய் சொல்ற தப்பு இல்லை அப்படின்லாம் கொண்டு வந்தாச்சு. ஆனா பொய்னா பொய் தான், தப்புனா தப்பு தான். அந்த சொல்ல போய் அப்ப இங்க நீங்க கவனிச்சு பார்க்கும்போது அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறார். அவர்கிட்ட சத்தியம் இல்லாததுனால அவர் பேசுறதெல்லாம் எதுல இருந்தே பேசுவார்? தன் சொந்தத்துல இருந்தே பேசுறார். அதனாலதான் இன்னைக்கு கேட்கக்கூடிய உபதேசங்களை நம்ம சற்று கவனிக்கணும். அது வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்குதா இல்ல வெறுமனே சொந்த விஷயத்துல இருந்து வருதா அப்படின்னு கவனிச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க நல்லா போய் கவனிச்சு பாத்தீங்கன்னா நிறைய போதகர்கள் நம்ம பார்க்கிறோம், பிரசங்கங்கள் பார்க்கிறோம். அந்த பிரசங்கத்துல மெஜாரிட்டி எதுதான், முக்கால்வாசி பகுதி எதுதான் ஆக்கிரமிச்சிருக்கோம்னா அவருடைய சொந்த நாலேஜ், சொந்த அனுபவங்கள் தான் இருக்குமே. வேத வசனம் அங்க ரொம்ப கம்மியா தான். அப்ப இந்த விஷயம் எப்படி வந்துருச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆரம்ப கால நாட்கள்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாட்கள் ஒரு உண்மை பேசுவார். ஒரு மனுஷன் தன் நிலத்தை நல்ல விதை தான் நினைச்சார். ஆனா அந்த மனுஷன் தூங்கிட்டு இருக்கப்ப என்ன பண்ண போட்டுச்சு? அதுக்குள்ள சத்துரு வந்து என்ன பண்றார்? கலைகளை வச்சுட்டார். அப்போ அந்த சத்துரு யார் அப்படின்னா, நான் முன்னாடி வசனத்துல பார்த்த இந்த பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிற சாத்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அங்க நீங்க கவனிச்சு பார்க்கும்போது அந்த நல்ல விதை கோதுமை தான். ஆனா அதுக்குள்ள என்ன வந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா கலைகள் வந்துச்சு. அப்ப அந்த கோதுமை எதை அடையாளப்படுத்துதுன்னா, சரியான உபதேசம், சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய துப்புரவான உபதேசத்தை அடையாளப்படுத்துது. ஆனா கலை எதை அடையாளப்படுத்துதுன்னா, தவறான உபதேசங்களை அங்க அடையாளப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு கலை எப்ப வந்துச்சு அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த ஊகையில நம்ம பார்க்கிறோம். அந்த மனுஷன் நல்ல விதை தான் விதைச்சாரு. ஆனா அவர் நித்திரை பண்ணுகை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க வசனம் என்ன வாசித்தீங்க? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல், வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். பாருங்க சகோதர சகோதரி, இப்ப அந்த வேலைக்காரன் பாட்டு வந்து சொல்றாங்க, வளர்ந்ததுக்கு அப்புறமா களை தெரியுது, ஆனா நம்ம நல்லது தானே போட்டோம், இப்ப என்ன செய்யலாம்? களை வந்துருச்சு, பிடுங்கிடலாமா? அதுக்கு எஜமான் என்ன சொல்றாரு? பிடுங்க வேணும். ஏன்னா பிடுங்கினா எதையும் சேர்த்து பிடிக்கிறோம், நல்ல விதையையும் சேர்த்து பிடிக்கிறோம். அது அடையாளம் தெரியாது. ஒருவேளை இங்கெல்லாம் விவசாயம் இருப்பீங்க, வயல்ல களை எடுக்கிறதுக்கு போகணும், எல்லாரும் களை எடுக்க விட்டுருவாங்களா? சில நேரம் அனுபவம் இருந்தவங்களே நல்ல நெல் பயிர் பிடிங்கி நடக்கிற காலம் சம்பவம் நடக்கிறத பார்க்கும். அதனால தேவன் என்ன பண்றாரு, அந்த எஜமான் என்ன பண்றாருன்னா, அந்த கலைகளையும் நீங்க விட்டுருங்க, அது வளரட்டும். எது வரைக்கும்னா அறுவடை வரைக்கும் வரட்டும். அறுவடை வரும்போது கலைகள் தனியாக தெரியும், அப்பா இருந்து கட்டுகளாக கட்டிடும். அப்ப கர்த்தர் இயேசு என்ன ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா, தேவன் என்ன ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா, இந்த நல்ல விதைகளுக்குள்ள நல்ல உபதேசம் இருக்கதான் செய்து, ஆனா அதுக்குள்ள தப்பறையான உபதேசங்களையும் அவர் அனுமதிக்கிறார் அப்படிங்கிறத எதற்காக அப்படின்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த நல்ல மணிகள் வீணாயிர போயிடக்கூடாது. உடனே கர்த்தர் நினைச்சிருந்தா பிடிங்கி போட்டுருக்கலாம், இன்னைக்கு பிரச்சனை எல்லாம் போயிடும். ஆனா தேவன் எதுக்காக வச்சிருக்கிறாருன்னா, இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்காக போராடக்கூடிய ஒரு வகுப்பார் வருவாங்க, அவர்களுக்கு பேர் பரிசுத்தமானவர். அவங்களுடைய செலெக்ஷனுக்காக இந்த வாய்ப்பாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு படம் நீங்க கவனிச்சீங்கன்னா, இது என்ன புரியுதுன்னா, இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுடைய அமைப்புகள், விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் குறித்து பார்க்கிறோம். இது ஒரு 750 ஸ்லைட்ல போறோம். ஆனா இன்னைக்கெல்லாம் நீங்க கவனிச்சா 2000க்கும் மேற்பட்ட சபை பிரிவுகள் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா 2000 சபைகள் இருக்குன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? 2000 விசுவாசங்கள் இருக்கு. ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு விசுவாசம் இருக்குது. கத்தோலிக்க சபை எடுத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு விசுவாசம், புரோட்டஸ்டன்ட் எடுத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு விசுவாசம், ஒரு சின்ன ரூம்குள்ள ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு விசுவாசம். அப்படி கவனிச்சு பார்க்கும் பொழுது இன்னைக்கு இவ்வளோ அத்தனை சபைகள் இருக்குன்னா அவ்வளவு விசுவாசங்கள் இருக்கிறதாக அர்த்தம். ஆனா அத்தனை விசுவாசமும் வேதம் அங்கீகரிக்குதா அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வேத வசனம் இதுக்கு என்ன ஒரு
ஆதாரமா வசனத்தை இருக்குன்னா எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வருஷம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனங்கள், உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும். பாருங்க அன்பான சகோதரர் சொல்ல, இங்க வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, பவுல் எழுதுறார், அந்த பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசுவாசம் ஒப்பு கொடுக்கப்பட்டுச்சு. நம்ம கவனிச்சு பார்க்கும்போது அந்த நல்ல நிலத்துக்குள் கலை தான் வந்துச்சு. ஆனா இந்த ஒரு விசுவாசம் எப்படி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 750 பிரிவுகள் அங்க இருக்குது. ஆனா இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம். ஆனா நீங்க கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவ சமுதாயத்துக்குள்ள அமைப்புகளுக்குள்ள இந்த ஒரே விஷயம் செயல்படுதா அப்படின்னு என்ன விஷயம்னா, இன்னைக்கு சகோதரர்கள் மத்தியில, கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு ஒருமைப்பாடு இருக்கணும், எல்லாத்தையும் ஒன்னாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் சொல்றோம். ஒரே விசுவாசம் இருக்கணும். ஆனா விசுவாசமே எவ்வளவு இருக்கு நாம் பாக்குறோம், 750க்கு மேல சபைகளுக்கு அவங்களுக்கு ஏற்ற விசுவாசத்துல அவங்களுடைய வாழ்க்கை போகும். ஆனா வேதாகமம் அப்படி சொல்லப்படவே இல்லை. ஒரே விசுவாசம், இதுதான் நல்ல விதை. ஆனா இன்னைக்கு எவ்வளவு கலைகள் இருக்கு நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரே ஞானஸ்நானம், ஒரே ஞானஸ்நானம் தான் இருக்குதா? இதே நம்ம பின்னாடி பார்ப்போம். ஒரு சிலர் தெளிக்கிறாங்க, ஒரு சிலர் முழுகுறாங்க, ஒரு சிலர் அதெல்லாம் வேணாம்லாம் சொல்றாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரே கர்த்தர் இருக்காரா? எவ்வளவு வித்தியாசமான விஷயங்கள். ஆனா வேத வசனம் நமக்கு தெளிவா சொல்லி தருது, ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்நானம், ஒரே விசுவாசம். ஆனா இன்னைக்கு விசுவாசம் அப்படிங்கறத நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா நிறைய அங்க இருக்கிறதப்பா. இதெல்லாம் எப்படி வந்துச்சு அதான் நாம் பார்க்கும் பொழுது, சத்துரு என்ன பண்ணிட்டார், நல்ல விதைகளுக்குள்ள கலைகளை அங்க விதைச்சு வச்சுட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த ஒரே விசுவாசம், ஒரே கர்த்தர், இந்த ஒரே அன்பு, இதெல்லாம் இதுல வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய வசனத்தின் மூலமாக தான். ஏன்னா தேவனுடைய வசனம் எப்படிப்பட்டதுன்னா, அது புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரி. ஆனா ஆரம்ப காலத்துல அப்போஸ்தலர்களுக்கு கர்த்தர் மூலமாக இந்த சத்தியங்கள் கொடுக்கப்பட்டுச்சு, இந்த விசுவாசம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த அடிப்படையில் தான் ஓடிட்டு இருந்தாங்க அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம். ஆனா இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் இன்னைக்கு கேள்விப்படக்கூட இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவ சமுதாயத்துக்குள்ள இல்லவே இல்லையே. ஏன்? ஏன்னா நம்ம பார்த்துட்டோம், அங்க கர்த்தர் சொல்லிட்டாங்க, கோதுமைக்குள் களையும் விதைக்கப்பட்டாச்சு. இப்ப இந்த களையும் கோதுமையும் கலந்த ஒரு கலவையாகத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சமுதாயம் இருக்குது. அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் நம்ம எச்சரிக்கிறது. எப்படி கம்பேர் பண்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பாருங்க பவுல் என்ன கம்பேர் பண்றாருன்னா, ஆகிலும் சர்ப்பமானது யாரை வஞ்சனை பண்ணிச்சான்? ஏவாள். தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, சாப்பிட வேணும்னு சொன்னார். ஆனா எவ்வளவு பெரிய ஒரு வஞ்சனை, அந்த ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மையினின்று கெடுக்கப்படும் நான் பயந்திருக்கிறேன். அப்ப அப்போஸ்தலர்கள் மூலமாக சபைகளுக்கு அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த விசுவாசம் என்ன செய்யப்படுமா? அது கெடுக்கப்படுமா? ஏன் நம்ம ஏவாளை கம்பேர் பண்ணி சொல்றாரு பவுல்? அவர் முதல் ஏவாள், முதல் ஏவாள். இன்னைக்கு உண்மையான அந்த பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகள் யாருன்னா, அவங்கதான் 2ஆம் ஏவாள், மணவாளனாகிய 2ஆம் ஆதாமுக்குரிய மணவாட்டிகள். அப்ப எப்படி ஆதாமை பாவத்துக்குள்ள கொண்டு வந்தாங்களா ஏவாள், அதே போல இன்னைக்கு மணவாளனோடு சேர முடியாத அளவுக்கு இந்த ஏவாளை என்ன பண்ணுவாங்களா, கண்டிப்பா சாத்தான் வஞ்சனைக்குள்ள கொண்டு வந்துருவாரு. அதனாலதான் நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கர்த்தரே சொல்லிட்டாரு, கோதுமைக்குள் களை வரும்னு தெரியும். அப்போஸ்தலர் நாட்களில் இந்த விஷயங்கள் நடந்துச்சு. அப்ப அப்போஸ்தலருடைய விண்ணப்பம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தேவ சமூகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சகோதரருக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசம் என்ன பண்ணிடக்கூடாது, சாத்தானால் வஞ்சனைக்கு போயிடக்கூடாது அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணார். அதற்காக அவர் கர்ப்ப வேதனை எல்லாம் பட்டதாக எழுதுறார். ஆனது அதான் வசனம் சொல்றார், நான் உண்டாக்கின சபையை குறித்த கவலை என்ன பண்ணுதான், அனுதினமும் நெருக்கி ஏவுதான். காரணம் என்னன்னா, சாத்தான் ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணிடுறாரு, வஞ்சனைக்குள்ள கொண்டு போயிடாரு. அவர் இருந்த நாட்களிலேயே இந்த உபதேசமானது, இந்த விசுவாசமானது கெடுக்கப்பட்டுச்சு. மகா பரிசுத்தமான விசுவாசமானது நீங்க பார்க்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. பாருங்க கலாத்தி சபை குறித்து எப்படி சொல்றாரு. அவர் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு புத்தியே இல்லையா? என்ன விஷயம்னா, அப்போஸ்தலர் அங்கங்க போய் சபைகளை சாவிச்சார். அந்த ஒரு காலகட்டத்தில் நிறைய பிரயாசங்கள் எடுத்துட்டு இது மாதிரி எல்லாம் போய் சகோதரர்களை சந்திச்சு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணி அவங்க கிறிஸ்துக்குள்ளாக கொண்டு வந்து வச்சுட்டு அவர் கடந்து போவார். அடுத்த ஊர் அப்படியே பிரயாணமா போயிட்டு வரும்போது
ஒரு முறை கலாத்த சபையில சூழல் உருவாக்கிட்டு திரும்பி வந்தா அங்க என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த யூதர்கள் தான் கிறிஸ்தவர்களாக மாறினாங்க. அப்ப அன்னைக்கு யூதர்கள் மத்தியில என்ன இருந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, விருத்த சேதனம் அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சு. அவங்க நியாயப்பிரமாணம் இருந்துச்சு, அவங்க தீர்க்கதரிசிகள்லாம் இருந்தாங்க. இப்ப ஒருத்தர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா மாத்திரம் பத்தாது, நீங்க என்ன கூட செய்யணும், விருத்த சேதனமும் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப திரும்பி வந்தா பவுல்ட கேள்வி, நாங்களா விருத்த சேதனம் செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க, நாங்க செய்யலாமா செய்யலாம்? ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்துல யூதர்கள் மட்டும் சபைக்குள்ள வரல, புறஜாதியாரும் உள்ள வந்தாங்க. அப்ப யூதர்கள் புறஜாதியாரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. காரணம் என்னன்னா, உடன்படிக்கையும் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, விருத்த சேதனம் பண்ணாதான் யூதம். இப்ப நாங்க 2 பேரும் என்ன பண்ண முடியாது, மிங்கில் ஆக முடியாது. கிறிஸ்துவை ஏத்துக்கிறோம், ஆனா இவங்க என்ன பண்ணிட்டோம், விருத்த சேதனம் செய்யணும்னு சொல்லி. ஆனா பவுல் போய் என்ன பண்றாருன்னா, ரொம்ப பிரயாசப்பட்டு என்னெல்லாம் சொல்லிட்டு போயிடுவார்னா, வசனம் பாருங்க, ரோமர் 2ஆம் அதிகாரம் 21 ரோமர் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. மாம்சத்தின்படி ஒருத்தர் யூதனா இருக்கிறது அவசியம் இல்லை, அதை விருத்த சேதனம் பண்ணா அவன் மாம்சத்தின்படி யூதன். ஆனா அந்த வாய்ப்பு இப்ப இல்லப்பா, முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம எங்க வந்துட்டோம், கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துட்டோம். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள அவர் என்னவா மாறினா, உள்ளத்துல ஒரு யூதனாகும், இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணிட்டா போதும், மாம்சத்துல பண்ண வேண்டிய அவசியம் பவுல் சொல்லிட்டு போறாரு. இந்த உபதேசத்தை சொல்லி சபையை ஸ்தாபிச்சுட்டு போறாரு. ஆனா திருப்பி வந்தாங்க, என்ன நடக்குதான், அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 1 சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். பாருங்க, விசுவாசம் எப்படி இருக்குது, மகா பரிசுத்தமான விசுவாசம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா போதும் ரட்சிப்பு. ஆனா யூதர்கள் என்ன பண்றாங்க, இதுக்காக மெனக்கட்டு அந்த சபைக்கு அந்த சபை டிஸ்டர்ப் பண்ணும். இல்லப்பா, விருத்த சேதனம் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், ரட்சிப்பு, இல்லைன்னா ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லி. பவுலுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அதனாலதான் திட்டினார், புத்தி இல்லாத கலாத்தியரே, கிறிஸ்து உங்களுக்காக பிரத்யட்சமா செத்திருக்கிறார், நீங்க பாக்குறீங்க, அதை விட்டுட்டு விருத்த சேதனம் எடுக்கிறீங்களே, விருத்த சேதனமும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவார். அங்க யூதனா இருக்கணும்னு அவசியம் இல்லை, கிரேக்கனா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏழையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பணக்காரனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா இருதய விருத்த சேதனம் பண்ணிட்டா போதும், அவர்கள் இஸ்ரேலராக மாறலாம். இப்ப மாம்சத்தின்படியான விருத்த சேதனக்கான வாய்ப்பு முடிஞ்சிருச்சு. இப்ப இருதய விருத்த சேதனம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அந்த இடத்துல அவர் சொல்றாரு. ஆனா பவுல் இந்த நாட்களிலேயே மகா பரிசுத்தமான விசுவாசம் என்ன பண்ணப்பட்டுச்சு, அதான் பவுல் சொன்னார், உங்கள் மனது கிறிஸ்துவை பற்றிய உபதேசத்திலிருந்து கெடுக்கப்படும், நான் பயப்படுறேன். அதான் அந்த காலத்திலே நடந்துச்சு, அவர் இருந்த நாட்களே. ஆனா அவர் என்ன பண்ணார், உடனே சரி பண்ணார். இதே போல ஒரு தவறு எங்க நடந்துச்சுன்னா, கொருந்து பட்டணத்திலே நடந்துச்சு. அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுந்து வந்துட்டார் அப்படிங்கிற பிரசங்கம் அந்த காலத்துல மிகப்பெரிய ஒரு பிரசங்கமா இருந்துச்சு. அதற்காக தான் அப்போஸ்தலர் போய் பிரசங்கம் பண்ணாங்க. நீங்க அடிச்சு கொலை பண்ண இயேசுவை தான் தேவன் உயிரோட எழுப்பினா, அதுக்கு நாங்களா சாட்சி, எல்லா பக்கம் பிரசங்கம், எல்லாரும் அதை நம்பி வந்துட்டாங்க. ஆனா கொருந்து சபைகளுக்குள்ள பரிசேயர்கள் சதுசேயர்கள் போயிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உயிர்த்தெழுதெல்லாம் கிடையாது, அவங்க தவறா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே விஷயத்தை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. பாருங்க சகோதர சகோதரி, அப்ப கொருந்து பட்டணத்துல உயிர்த்தெழுதல் என்கிற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா விரைச்சு விட்டாங்க. சபைகளுக்குள்ள சலசலம். உடனே பவுல் சொல்றாரு, ஒருவேளை கிறிஸ்து எழுப்பாம போயிட்டா நாங்க சொன்ன உபதேசம் விருதா போயிடுதா, நான் போய் சொல்ற மாதிரி ஆயிடுதா? அப்ப அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்போஸ்தலர் உயிரோட அந்த நாட்களிலே சபைகளுக்கு என்ன பண்ணுச்சு, அந்த கலைகள் அங்கு விதைக்கப்பட்டுச்சு, அது வளர ஆரம்பிச்சது. ஆனா அப்போஸ்தலர் அதை ரொம்ப கண்ணும் கவனமா இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதை பிடி எறிஞ்சாங்க. அதனாலதான் கர்த்தர் இயேசு அவருடைய நாட்கள்ல கூட விதமாக பேசினாங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஒரு எச்சரிப்பான விஷயம் சொல்லிட்டு போற, கள்ள தீர்க்கதரிசிகள், தீர்க்கதரிசிகள் தான், ஆனா அவங்களுக்கு என்ன பேரு, கள்ள தீர்க்கதரிசிகள். அவங்களுக்கு கவனமா இருக்கணுமா, அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆட்டுத்தோலை போத்திட்டு உங்கள்ட்ட வந்து நிற்பாங்க. நேரடியா கள்ள தீர்க்கதரிசிகள் மாதிரி வந்துட மாட்டாங்க. அவங்க வரும்போது தீர்க்கதரிசி போல, தேவ மனுஷன் போல வருவாங்க. ஆனா போர்வை எவ்விதமாக இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆட்டுத்தோலை போர்த்தினவர்களாக இருப்பாங்க, ஓநாய்களாக இருப்பாங்க. ஆனா உள்ளத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க, பட்சிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு ஓநாய் மேல கவனம் கிடையாது, ஓநாயினுடைய லாபம் தான் தனக்கு வேணும். இறைக்காக ஓநாய் என்ன பண்ணலாம், வேஷம் போட்டு போய் பிடிச்சது, தந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு விஷயம். அது மாத்திரம் இல்லாம ஏன் தேவன் ஓநாய்க்கு கம்பேர் பண்றாரு, எவ்வளவு பேர் சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, அதெல்லாம் கம்பேர் பண்ணாருவா. அப்ப ஓநாயோட குணம் என்னன்னா,
ஒரு மிருகத்தை அடிச்சு சாப்பிடாது, கொலை பண்ணி சாப்பிடாது. மற்ற எந்த மிருகம் வேணும் நீங்க எடுத்து பாருங்க, ஒரு மிருகத்தை சாகடிச்சு அதுக்கப்புறம் சாப்பிடும். ஆனா ஓநாய் மாத்திரம் தான் ஒரு மிருகம் உயிரோடு இருக்கிறப்பே அதை கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு 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 சாப்பிடும். ஓநாய்ட்டு ஒரு மிருகம் சிக்கிடுச்சுன்னா அது பிழைக்கிறதுங்கிறது சாத்தியம். எல்லாம் சுத்தி வட்டம் போட்டுச்சுன்னா உயிரை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுச்சு. இன்னைக்கு அது போலதான் கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. அந்த கள்ள தீர்க்கதரிசி ஏன் இங்க வர்றாங்கன்னா, ஒரு லாப நோக்கத்துக்காகத்தான் அந்த ஆடுகளை பார்க்கறாங்களே ஒழிய அந்த ஆடுகளை ஆதாயப்படுத்தணும், அந்த ஆடுகளை வளர்த்து விடணும் விஷயம் இல்லை. அதற்காக தான் எப்படி வந்துடுறாங்களாம், ஆட்டுத்தோல் போர்த்தின போதகர்கள் போலவே வந்துருவாங்க. சரி, இப்ப எப்படி அந்த கள்ள தீர்க்கதரிசிகளை அடையாளம் கண்டு கொள்றது அப்படின்னா பாருங்க, இதை குறித்து பவுல் எச்சரிக்கிறார். அதை சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகிலும் ஆவி வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். பாருங்க, பவுலும் சொல்லிட்டார், பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால் சிலர் என்ன பண்ணிடுவாங்களா, வஞ்சிக்கிற ஆவிகள். அப்ப வஞ்சிக்கிற ஆவிகள்னா இங்க எங்க பிடிச்சாங்க அந்த ஆவிகள். இங்க ஆவி அப்படிங்கிற எதை குறிக்குன்னா உபதேசத்தை எங்க அடையாளம். அதனால கர்த்தர் சொல்றாரு, அவனுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும். அப்ப இங்க சொல்லப்படுற ஆவி நைட்ல வரக்கூடிய அந்த ஆவிகள்லாம் கிடையாது, அதெல்லாம் இல்ல. ஒருவேளை பாடம் எடுத்துங்களா தெரியல. அப்ப இங்க சொல்லப்படக்கூடிய ஆவின்னா தேவனுடைய வார்த்தைகள் கொடுக்குது. அது என்ன பண்றாங்கன்னா வஞ்சிக்கிற உபதேசத்துல மாட்டிடுவாங்க, பிசாசுகளின் உபதேசத்துக்கு கூட போயிடுவாங்க. அன்பான சகோதர சகோதரி, விசுவாசத்தை விட்டு விலகி போகிற நாட்கள். ஏன்னா இருதயத்தில் சூடு உண்டவர்கள், அவர்கள் உணர்வற்ற நிலைமைக்குள்ள கொண்டு போயிடும். காரணம் என்னன்னா, அந்த கலைகள் ரொம்ப மேலோங்கி நிற்கும். அந்த ஒரு சூழல் அங்க வந்துடும் அப்படிங்கிறத சொல்றாங்க அன்பான சகோதர சகோதரி. அப்ப பவுலும் எச்சரிக்கிறார், நீங்க கள்ள தீர்க்கதரிசிகள் கவனமா இருங்க. ஏன்னா அவங்க உபதேசத்தை கொண்டு வருவாங்க, ஆனா அந்த உபதேசத்துக்குள்ள என்ன இருக்காது, தேவனுடைய வார்த்தைகளும் வசனத்தின் அடிப்படையில இருக்காது. இப்ப அவங்க எப்படி அடையாளம் கண்டு கொள்ளலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, என்னதான் வெளியில நீங்க மூடி இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு குணம் இருக்குல்ல, நீங்க ஒருவேளை செக் பண்ணிப்பாரு. ஒருவேளை உங்களுடைய போதகர், உங்களுக்கு தெரிஞ்ச போதகர் மத்தியில் நீங்க போய் ஏதாச்சும் வேதாகமத்துக்கு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, கேள்விக்கான பதில் அவங்க சொல்லவே மாட்டாங்க, கோவப்படுவாங்க. நீங்க எதை கிளாஸ் நடக்க போயிட்டு வந்தீங்களா, இப்படி கேட்க சொல்லியிருக்காங்க, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டா நரம்பு போயிடுவீங்க. போதகரை வீட்டுல கூட நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு தப்பு பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அந்த தப்பு மறைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம கேட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு கோவம். அதை வச்சே கண்டுபிடிச்சோன்னா நம்மளால என்ன பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு. தப்பை மறைக்கிறதுக்கு உடனே கோபம் தான் விழுந்தோம். அதே போல அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படி அடையாளம், ஆட்டுத்தோல் போர்த்தினவங்க அடையாளம் பண்ணிக்கிறாங்கன்னா, அவர்கள் ஆடுகள் மேல அவங்களுக்கு என்ன கிடையாது, அன்பு கிடையாது. ஆடுகள் தன்னுடைய ஆதாயமாகத்தான் வச்சிருப்பாங்க ஒழிய ஆடுகளுக்காக ஜீவன் கொடுக்க மாட்டாங்க. அதனால கர்த்தர் சொல்வார், வாசல் வழியாக வருகிறவன் தான் மேய்ப்பன், ஆனா வேற வழியா வருகிறவன் அவன் மேய்ப்பன்ல. ஆடுகள் ஆபத்து வரும்போது அவன் ஓடி போயிடணும், ஆனா தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவங்க. அப்ப கேள்வின்னு சில விஷயம் வந்துச்சுன்னா, ஏன் கேள்வியை கேட்க கூடாதா, நீங்க வேணா கேட்டு பார்க்க, கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, கேள்வியினாலதான் எதுவுமே வருமா, விசுவாசமே வருமா. அந்த விசுவாசம் எங்க இருந்து வருமா, தேவனுடைய வார்த்தை. அந்த கேள்வி எங்க இருந்து வரணுமா, தேவனுடைய வார்த்தையில இருந்து வரும். கண்டதெல்லாம் போய் கேட்கக்கூடாது. தேவனுடைய வசனம் எப்படி சொல்லுதே, நம்ம இப்ப நடத்துறமே, கேட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு பதில் எதுவாக இருக்குன்னா இவருடைய கோபமாகத்தாரு. அன்பான சகோதரர், இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் யார் ஆட்டுத்தோல் பொருத்தினவர்கள் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். அப்ப இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விசுவாசத்தை கெடுத்து என்னெல்லாம் செஞ்சிருவாங்க பாத்தீங்கன்னா, 1 தீமோத்தேயுல சொல்லப்படுது, கல்யாணமே செய்யக்கூடாது, விவாகம் பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணாம இருந்தா தான் எங்க போக முடியும் சொல்றாங்களா இல்லையா? சிபிஎம்ல நீங்க எடுத்து பாருங்க, சிபிஎம்னு ஒரு திருச்சபை உங்களுக்கு தெரியும். அங்க இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, ஆளை பார்த்தாலே சொல்லிடலாம். எப்படி சொல்லலாம், கல்யாணம் பண்ண மாட்டாங்க, கல்யாணம் பண்ண அடையாளம் தெரியும், ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பாங்க. அவங்க அந்த விசுவாசத்தை நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, எங்க பாசஸ் மாதிரி தாங்க பரலோகம் போவாங்க. ஏன்னா அவங்கள கல்யாணம் பண்ணாம தான் போதர்களாக ஊழியம் செய்வாங்க. நாங்களே திரள் கூட்டமா தாங்க போவோம் அப்படின்னு. பரலோகம்னா என்ன, திரள் கூட்டம் நாளைக்கு அவங்களுக்கு தெரியாது. இங்க வசனம் சொல்லி கல்யாணம் பண்ணாத இருந்தா பரலோகம் போகல. ஏன்னா தீமோத்தேயுல ஒரு விதமாக வசனம். அதே போல கத்தோலிக்க சபையர் கல்யாணம் பண்ணாம தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஊழியம் செய்யும். அப்படி இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. ஆனா கல்யாணம் பண்ணக்கூடாது வேத வசனம் என்ன சொல்லுதா, வேத வசனம் சொல்லுது, திருமணம் தேவனுடைய பார்வையில கனம் உள்ளது. அதனாலதான் மனுஷன் அவர் என்னதான் எப்படிதான் படைச்சார், ஆணும் பெண்ணுமாகத்தான் படைச்சார். ஆனா இன்னைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு சபைகளுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள், எத்தனை விஷயங்கள் அவங்க பேசுறாங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இது நிமித்தமே சத்திய மார்க்கம் என்ன பண்ணப்படுது, அந்த தூசிக்கப்படுறத நம்ம பாக்குறோம். அன்பான சகோதர சகோதரர்களே, பாருங்க, விசுவாசம் என்ன, மகா பரிசுத்தமான விசுவாசம் என்ன சொல்றதுன்னா, கனமுள்ள ஒரு விஷயத்தை சொல்லுது. ஆனா நம்மளுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க, இது ரத்தத்துல ஊறி போயே இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் நம்ம ஏதாவது பேசணும்னு வச்சுங்க, சபையை விட்டு தள்ளி வச்சிடும், அவங்க கூட யாரும் சேராதீங்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் நீங்க பார்க்கணும், மத்தேயு 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
மத்தேயு 23:9 பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். பாருங்க, பூமியில யாரும் என்ன சொல்லக்கூடாதா? அப்ப எங்க அப்பான்னு சொல்லக்கூடாதா? அப்படி. அப்ப எங்க விஷயம் என்னன்னா, அப்பான்னு யாரும் சொல்லணும் அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, லிட்டரா நம்மளோட தாய் தகவல்னு சொல்லணும். ஆனா ஆவிக்குரிய வகையில இங்க சொல்றாரு, பூமியில யாரும் என்ன சொல்லக்கூடாது? அப்பான்னு சொல்லக்கூடாது, பிதான்னு சொல்லக்கூடாது. ஆனா இன்னைக்கு ஒருத்தர் பிதான்னு சொல்லலைன்னா, அப்பான்னு சொல்லலைன்னா நம்மளை சபிக்கப்பட்டவர்கள் சொல்லி நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஃபாதர்ஸ் சொல்றாங்களா இல்லையா? அவங்க சொல்லணும். ஒருவேளை நீங்க ஃபாதர்னு சொல்லாம வேற எதாவது சொல்லி பாருங்க. அன்பான சகோதரர் சொல்ல வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, யாரையும் அப்பான்னு கூப்பிடக்கூடாது. வேதம் இதை நம்ம ஏதாவது சொல்றோங்களா? இது மகா பரிசுத்தமான விசுவாசம். ஆனா இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா டோட்டலா போயிடுச்சு. இது அவங்க ரத்தத்திலேயே ஊறிடுச்சு. சாமி வராங்க சொல்றாங்களா இல்லையா? அன்பான சகோதரர் சொல்லி ஒருவேளை அதை சொல்லலைன்னா அது தவறாகவும் அவங்க நரகத்துக்குரியவர்களாகவும் சித்தரிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனா நம்ம ஏதாவது சொல்லியிருக்கிறோமா? ரொம்ப தெளிவா தான் வசனம் இருக்கு. பூமியில யாரும் நீங்க என்ன சொல்லக்கூடாது? அப்பான்னு சொல்லாதீங்க. ஒருத்தர் தான் இருக்க, அவரை நம்முடைய பரமத்தை இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, மத்தேயு 23:10. மத்தேயு 23:10 நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். பாருங்க சகோதரர் சொல்லி இன்னைக்கு இருக்குதா இல்லைங்களா? குருமார்கள், குருக்கள் வர்றாங்க சொல்றாங்க இல்லையா? யாரையும் குருக்கள்னு சொல்லக்கூடாது. ஆனா கர்த்தர் இயேசுவோட நாட்கள் இந்த விஷயம் ரொம்ப வெளிப்படையாக அங்க இருந்துச்சு. தன்னுடைய ஆடை ஆபரணங்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். இவங்களாம் வேத பாதர்கள், இவங்கெல்லாம் பரிசேயர், இவர்கள்லாம் ஃபாதர்கள், இவங்கெல்லாம் குருக்கள் அப்படிங்கிற அடையாளம் கண்டுபிடிக்கலாம். எப்படி? அவங்க போட்டிருக்க ட்ரெஸ். ஆனா அவங்களோட உள்ளம் அதற்கேற்ற போலவே அங்க இருக்கவே இருக்காது. அப்ப இங்க கூட நீங்க கவனிச்சு பார்க்கும்பொழுது வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, யாரையும் குருக்கள் சொல்லவே கூடாது. ஒரே ஒருத்தர் தான் குருவா இருக்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு. ஆனா இன்னைக்கு ஒருத்தர் குருக்கள் நீங்க சொல்லலைன்னா உங்களுக்கு தெரியும். அன்பான சகோதரர், அதுக்கப்புறம் பாருங்க மத்தேயு 23:8. மத்தேயு 23:8 நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். பாருங்க, பூமியில எல்லாருமே கிறிஸ்துக்குள்ள இருக்க எல்லாமே யாரு தானா? சகோதர சகோதரிகள் தான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இங்க கூட சொல்ற யாரையும் ரபின்னு சொல்லக்கூடாது. ரபின்னா என்னன்னா போதகர். இன்னைக்கு போதகர்னு யாராச்சும் நீங்க சொல்லாம இருந்து பாருங்க. பெந்தகோஸ்தே சபைகள் எல்லாம் அவங்க போஸ்டர் அடிக்கும்போது கூட என்னதான் போடுவாங்க? போதகர் அப்படி போட்டாதான் ஆளுகள் கூட்டமே வரும், இல்லைன்னா வராது. அந்த பேருக்காக வருவாங்க. ஆனா நீங்க போய் கவனிச்சு பாருங்க, பாஸ்டர் நீங்க சொல்லாம பிரதர் நீங்க ஒரு ஊழியக்காரன் சொல்லி பாருங்க, அருமையா சொல்றேன் கை கொடுத்துருவாங்களா? எத்தனை வசைப்பாடுகள் அந்த கிடைக்கும் தெரியல. ஆனா இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, பூமியில யாரையும் போதகர்னு சொல்லக்கூடாது. நமக்கு ஒரே ஒருத்தர் போதகர் இருக்கிறார், தேவன் கர்த்தர் ஒருத்தர் தான் போதகர். ஆனா இங்க வசனம் என்ன சொல்றது அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே வசனம் தான். நம்ம யாராவது சொந்தமா இது சொல்றோங்களா? இது கர்த்தருடைய உபதேசம். இந்த நாட்கள்ல அப்போஸ்தலர் அப்படிதான் இருந்தாங்க. அப்போஸ்தலர் நாட்கள் விதமாகத்தான் இருந்துச்சு. ஆனா நாளடைவுல இன்னைக்கெல்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நாட்கள்லயே பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆயிடுச்சு. அன்னைக்கு கலைகள் விதைக்கப்பட்டு முளைச்சுதான் கொஞ்சம் வந்துருந்துச்சு, பிடுங்குற தருணத்துல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த கலை என்ன ஆயிடுச்சு? நல்லா வளர்ந்து கனி கொடுக்க அங்கங்க அப்படியே தைரியம். அதை புடுங்க கூட முடியாது. சேசிபி வச்சு இடிச்சா கூட என்ன பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் போய் போராட முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? அதனாலதான் யூதா எழுதுறாரு, பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க? தைரியமா நீங்க போராடுங்கள். அதனால தப்பு கிடையாது. ஏன்னா வேத வசன விதமாக சொல்லுது, பொதுவான ரட்சிப்புக்கே உங்களால இன்னைக்கு போராட முடியலன்னா நீங்க இதுக்காக எப்படி பண்ணுவீங்க? அப்ப இந்த விசுவாசம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா, அப்போஸ்தலர்கள் மூலமாக. அப்படி உண்மையான பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்கு நம்ம போராடும். வேத வசனத்துக்காக நம்ம போராடும். அது சாதாரணமான விஷயம். அதுக்காக போய் சண்டை கட்டிட்டு இருக்கலாம்னு சொல்லல, போய் வாக்குவாதம் பண்ணிக்கலாம் இருக்கு சொல்லுங்க. நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா இன்னைக்கு உபதேசம் விதமா சொல்லுது, தேவனுடைய வார்த்தை விதமா சொல்லுது. ஆனா இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, சத்தியம் மறைக்கப்பட்டு மேல என்னதான் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா கலைகள் தான் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் பவுல் விதமா எழுதுற 2 தீமோத்தேயு 4:3-4 2 தீமோத்தேயு 4:3 முதல், ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். பாருங்க, அவங்களுக்கு ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏத்துக்கிறதுக்கு மனசு இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற போதகர்களை அவங்க உருவாக்கி கொள்ளும். ஏன் இன்னைக்கு இவ்வளவு பிரிவு, 1000க்கு மேற்பட்ட பிரிவு அப்படின்னா, நான் ஒரு சபையில இருக்கிறேன், நான் செய்யற விஷயத்தை பாஸ்ட் அங்கீகரிக்கலன்னா, ஏன் நான் செய்யற விஷயத்தை எந்த பாஸ்ட் அங்கீகரிக்கான்னு அங்க போயிடும். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு பிரிவினைக்கு காரணமே இதுதான்.
அதனால தன்னுடைய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை உருவாக்கிக்குவாங்க. நான் என்ன நம்புறேனோ அதை யாரு எனக்கு ஜாபரா கோசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் ஜாபரா போறோமோ அந்த சரி. இங்க நீங்க கவனிச்சு பார்க்கும்பொழுது அன்பான சகோதரர் சொல்லு, சத்தியத்துக்கு விளக்கிடுவாங்க, ஆனா கட்டுக்கதைகளுக்கு அவங்க செவி சாய்க்கிற ஒரு காலப்பகுதி. இன்னைக்கு இவ்வளவு பிரிவுகள் வருவதற்கு காரணம் என்ன? தங்களுக்கு ஏற்ற போதகர், தங்களுக்கு ஏற்ற விசுவாசத்துல நிக்கிறதுக்கு யாரெல்லாம் ஆதரவு தராங்களோ அங்கெல்லாம் போய் நம்ம என்னதான் விஷயத்த சொன்னாலும் இந்த உபதேசம் உங்க காதுகளுக்குள்ள போகவே போகுது. காரணம் என்னன்னா கலைகள் மேலோங்கி அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு காலம் ஒண்ணு எப்பயே சொல்றாரு, பவுல் உயிரோடு இருக்கிற நாட்களே சொல்றாருன்னா அப்பயே நம்ம உதாரணம் பார்த்தோம். விருத்த சேதனம் வந்து இருக்கு, உயிர்த்தெழுதல் இல்ல, ஒரு சண்டை சச்சரவுக்குள்ளே சலசலப்புக்குள்ளேயே தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு காலப்பகுதி எப்படி இருக்கு நீங்க கவனிச்சு பாருங்க. இன்னொரு வருஷம் பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7 1 தீமோத்தேயு 4 7 சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. பாருங்க, ரொம்ப எச்சரிக்கிறார். இவ்விதமாக தான் கடந்து போகும். சீர்கேடும் கிழவிகளின் பேச்சா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு நீங்கள் விலகுங்க. அதான் தைரியமா நீங்க போராடுங்க. தேவ பக்திக்கு ஏதுவாக அவன் என்ன பண்ணுவோம், முயற்சி பண்ணும். ஆனா நீங்க சற்று கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவ சமுதாயத்தின் மத்தியில, அமைப்புகள் மத்தியில கலைகள் மேலோங்கி அங்கங்க தெரியுது, கண்கூடாக பார்க்கலாம். அதுல ஒரு சில கலைகள் நம்ம பார்த்தோம். ஒருத்தர் நம்ம போதகர் சொல்லக்கூடாது, குருக்கள் சொல்லக்கூடாது, அப்பான்னு கூப்பிடக்கூடாது. ஆனா அதெல்லாம் இன்னைக்கு என்ன, அதை சொல்லலைன்னா அங்கீகரிக்கப்படவே மாட்டோம் சபையில ஒருத்தரா. இதுக்காக நம்ம போய் சொல்லாம இருப்போமா? இதுக்காக சில பேர் சொல்ல மாட்டாங்க. இல்லைன்னா என்ன கிடைக்காது, அந்த சபையில வந்து நமக்கு அங்கீகாரம் கிடைக்காது. உறுப்பினர் அட்டையை தூக்கிடுவாங்க, செத்தா சுடு அட்டை பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது பிள்ளைகளுக்கு. இதெல்லாம் காரணம் இதுவாக. அப்ப இதுக்கு நமக்கு முக்கியமா? சத்தியம் நமக்கு முக்கியம். அப்ப விசுவாசம் நமக்கு முக்கியம், மகாபரிசுத்தமான விசுவாசம். அப்ப இந்த ஒரு காலப்பகுதி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்லுதுன்னா ஏசாயா 5 அதிகாரம் 20 ஏசாயா 5 அதிகாரம் 20 தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. பாருங்க, இங்க தீமை, இருள், கசப்பு இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கள்ள உபதேசங்களே அதை அடையாளப்படும். அந்த வெளிச்சம் நன்மை இதெல்லாம் எதை குறிக்க, சத்தியத்தை அடையாளப்படும். தீமையை தான் நீங்க நன்மைன்னு சொல்லிட்டு இருக்கிறான், அதுக்காக அவங்க போராடுறாங்க. இருளைத்தான் வெளிச்சம் சொல்றாங்க, அதுக்காக அவங்க உறுதியா இருக்கிறாங்க. கசப்பை தான் தித்திப்புன்னு சொல்றாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப நம்ம கடந்த வாரத்தில் கூட நரகம் பார்த்தோம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. நரகம் இருக்கா இல்லையா? எரிகிற அக்கினி கடல் கிடையாது நரகம், கரெக்டா? ஆனா நம்மளுக்கு சாதிக்கிறாங்களா? அது நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இனி வரக்கூடிய நாட்கள் அது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்ப்போம். கல்யாணம் பண்ணக்கூடாதுதான் அப்படின்னு போராடுறாங்க, ஆனா வேதவசனம் அதை அங்கீகரிக்கிறது இல்லை. அது மாத்திரம் இல்ல, ஒரு சில சாப்பாடுகளை நம்ம சாப்பிடக்கூடாது, கட்டுப்பாடு. ஆனா வேதவசனம் அப்படிலாம் சொல்றது இல்லை. நிறைய விஷயங்களை என்ன பண்றாங்கன்னா பாரம்பரிய கொள்கைகளை சபைகளுக்குள்ள கொண்டு வந்து இவ்விதமாக வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய காலப்பகுதி இவ்விதமாக இருக்கு. தீர்க்கதரிசனம் அப்படின்னு சொல்லி நன்மையை தீமைன்னு தான் சொல்லுவாங்க, ஆனா தீமையை தான் நன்மை நம்மளால புரிச்சுக்கிறாங்க. அந்த ஒரு சூழ்நிலை விதமாக இந்த சூழ்நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். சகோதர சகோதரி, பவுல் எச்சரிச்சார் பாத்தீங்களா? எப்படி ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாங்களோ அது போல உங்கள் மனசும் கிறிஸ்துவை பற்றி உபதேசத்திலிருந்து கெடுக்கப்படும் நான் பயப்படுறேன். அது யார் செய்வாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி என்ன பண்ணப்பட்டுச்சான், குருடாக்கப்பட்டுச்சு. யாருனாலதான் அங்க எப்படி சாத்தான் வஞ்சனை பண்ணாரோ அதே போல இந்த ஒரு காலப்பகுதியும் நம்முடைய எதிராளியா இருக்கக்கூடிய சாத்தான் என்ன பண்றாருன்னா இந்த சுவிசேஷத்தை மறைச்சு வச்சுட்டாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, கிட்டத்தட்ட அப்போஸ்தலர்கள் இருக்கிற காலம் வரைக்கும் 325 அந்த 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உண்மையாலுமே சபைகளுக்குள்ள நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க மகாபரிசுத்தமான விசுவாசம் தான் இருந்துச்சு. ஆனா அந்த 3ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் சபைகளுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா கலைகளானது அங்க வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மகாபரிசுத்தமான விசுவாசம் இருந்த இடம் தெரியாம போயிடுச்சு. ஆனா கைகளை வேதாகமம் வச்சுதான் இருக்கிறோம், ஆனா அந்த விசுவாசத்தை குறித்து கொஞ்சம் நாலேஜ் கூட யாரும் பண்றது இல்லைன்னா கொடுக்கறதே இல்லை. காரணம் என்ன, அங்க கலைகள் மேலோங்கி ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா சடுதியாக கிறிஸ்துவ மதமானது மாறினதுக்கு அப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடிய கட்டுக்கதைகள் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சபைகளுக்கு கொண்டு வந்தாச்சு. இன்னைக்கு ஒருவேளை நீங்க இந்த வேளாண் பக்கம் போய் பாருங்க, அங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே டோட்டலா எல்லாமே இருக்கு. இப்ப யூடியூப்ல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தேங்காய் உடைக்கிறது என்ன, நிறைய விஷயங்கள் அங்க செய்யறாங்க. பொங்க வைக்கிறது என்ன, இதெல்லாம் வேணும் சொல்லி தருதா கேட்டா நம்மளாம் தமிழர்கள்.
ஆனா வேதத்துல சொல்லப்படாத அத்தனை சம்பவங்களும் அத்தனை விஷயங்களும் இன்னைக்கு சபைகளுக்குள்ள சத்தியம் என்கிற பேர் வந்தாச்சு. பிரியமானவர்களே, அதான் இங்க வசனம் சொல்லுது, பிரபஞ்சத்தின் தேவன் எல்லாருடைய கண்ணை என்ன பண்ணிட்டார்? குருடாக்கிட்டார். ஏன்னா இந்த விசுவாசம் யாருக்கு என்ன பண்ணக்கூடாது? தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சிருச்சுன்னா என்ன இருவாங்க? அதுக்கு அவங்க போராட ஆரம்பிச்சோம். அன்பான சகோதரர், அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவங்க நடந்துடும். அவங்க கர்த்தருடைய பார்வையில் ஒரு பிரியமான ஒரு மரணத்துக்கு ஏதுவான வாழ்க்கை அவங்க வாழ்ந்துடும். அதுக்காக அவர் ஸ்டாப் பண்ணி வச்சு. அப்ப இன்னைக்கு கிறிஸ்துவ மதமானது, கிறிஸ்துவ சமுதாயம் எந்த ஒரு நிலைமைக்குள்ள இருக்குன்னா, அன்பான சகோதரர் சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு குருட்டுத்தனத்துக்குள்ள தான் இருக்கு. ஆனா தேவன் ஒரு பெரிய கிருபை நமக்கு கொடுத்து என்ன பண்ணாருன்னா, இந்த ஒரு வெளிச்சத்தை நமக்கு. அதனாலதான் யூதா இவ்விதமாக எழுதுற வசனம் வாசிக்கிறேன். யூதா 1:3 பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பொதுவான ஒரு ரட்சிப்புன்னு ஒண்ணு இருக்கு, அது எல்லாரும் வரதா போறாங்க. ஆனா அந்த ரட்சிப்பே உங்களுக்கு என்ன தெரியல, இன்னைக்கு கிறிஸ்துவர்களுக்கு தெரியறது இல்லை. அதனாலதான் அவங்க சொல்றாங்க, கிறிஸ்துவ ஏத்துக்கிறவங்க எல்லாம் பரலோகம் போயிருவாங்க, கிறிஸ்துவ ஏத்துக்காதவங்களா நரகம் போயிருவாங்க சொல்றாங்க. அப்ப அப்படி நீங்க எடுத்தா நீங்க எங்க ஊர்ல எவ்வளவு பேர் நரகம் போயிருவாங்க? எவ்வளவு கிறிஸ்தவங்க இருப்பாங்க? நீங்க ஒரு சொற்ப பேர், அவங்க மட்டும் தான் பரலோகம் போவாங்களா? ஆனா மீதி எல்லாம் நரகம் போயிருக்கும். இது வந்து பொதுவான ரட்சிப்பை குறித்த நாலேஜே யாருக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு அங்க இல்லை. ஒருவேளை நீங்க படிச்சிருக்கீங்க, சபையில எடுத்தாச்சும் இல்ல. அப்ப அந்த கிறிஸ்துவின் சபை அப்படிங்கிறது அவங்கதான் பரலோக வாய்ப்பு. அதுக்கான சில படிநிலைகளை அவங்களுக்காகத்தான் இந்த விசுவாசம் சீஷர்கள் மூலமாக நமக்கு கிடைச்சது. அப்ப இன்னைக்கு பரலோகம் போகணும்னா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. ஆனா யார் ஒருவர் அந்த தேவன் வச்சுட்டு அந்த பாதையில கடந்து போறாங்களோ அவங்க தான் பரலோகம். மீதி எல்லாரும் நரகம் போறாங்க அப்படின்னு வேற எதுவும் சொல்லப்படவே இல்லை. தேவன் சாகரனுடைய சாவை விரும்பாதவர். ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்துல என்ன பண்ணப்பட்டாச்சு, இந்த உபதேசம் அப்படியே மேலோங்கி இருக்கிறது. அதை மாத்தவே முடியாது, நாங்க நினைச்ச கூட என்ன பண்ண முடியாது. அதனாலதான் யூதா இங்க எழுதுற, அதுவே உங்களுக்கு நான் கத்துக் கொடுக்கணும், அதுவே இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு இன்னும் அந்த நாலேஜே இல்லை. ஆனா இதுக்காக நம்ம எப்படி போறோம்? அதனால ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை நம்ம தேவன் கொடுக்கிறோம். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்காக நீங்க என்ன பண்ணுங்க? தைரியமா நீங்க போராடும். அதுக்காக நீங்க உசுர் கொடுத்தா கூட ஒண்ணா அதுக்கு கிரையன் நம்மளோட உயிர் கூட பத்தாது. காரணம் என்னன்னா, இது கர்த்தர் இயேசு அவருடைய பரிசுத்தவான்களுக்காக தன்னுடைய பின் அடியார்களுக்காக கொடுத்தார். இதற்காக அப்போஸ்தலர்கள் அதுக்காக என்ன பண்ணாங்க? ரொம்ப வைராக்கியமா இருந்தாங்க. கர்த்தர் இயேசு கூட சொன்னார், அதுக்காக அவர் போராடுறார். அப்போஸ்தலர் பவுல் அதெல்லாம் எச்சரிக்கை கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. ஆரம்ப காலத்திலேயே இந்த கலைகள் எவ்வளவு இருந்துச்சுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு போராடுறவங்களுக்கு என்ன சத்தியம் இருந்தது, நான் சென்னையில இருந்தேன் அப்படி அல்ல. ஆனா எங்க வசனம் சொல்லுது, அன்பான சகோதரர் சொல்லு, இந்த பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை நாம பார்க்கணும். அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் அது சத்தியத்தின் அடிப்படையில ஒரு உபதேசம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா வேத வசனம் சொல்லுது என்னன்னா, அந்த விசுவாசம் உபதேசத்துக்கு அதை தூக்கி போடும். அதனால எந்த தவறுமே கிடையாது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த ஒரு விஷயம் எவ்விதமாக இந்த சபைகளுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். அப்ப அப்போஸ்தலர்கள் நாட்கள்ல தான் அப்போஸ்தலர்களுக்கு தேவன் விசுவாசத்தை கொடுத்தாரு. அந்த விசுவாசத்தால தான் அவருடைய வாழ்க்கை முறை போச்சு. அதைத்தான் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க, தன்னுடைய கைகள்ல நிருபங்களாக எழுதி வச்சிருக்காங்க. இதுக்குள்ள இருக்கு, நம்ம கையில தான் இருக்கு. ஆனா நமக்கு என்ன இல்லைன்னா, இவ்வளவு நாளாக நம்முடைய மனக்கண் திறக்கப்படவே இல்லை. காரணம் என்ன? பிரபஞ்சத்தை தேவன் மூடி போட்டார். ஆனா ஒரு பெரிய கிருபை, ரொம்ப சுலபமான நமக்கு தேவன் என்ன பண்ணுதுன்னா, அவருடைய வெளிச்சத்தை நீக்காட்டும். மகாபரிசுத்தமான விசுவாசம் இது. அது பரிசுத்தவான்கள் அவங்கதான் அந்த பரலோக வாய்ப்புக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சொல்லி தருது. அப்ப எவ்விதமாக இந்த ஒரு சூழல் கடந்து போச்சு அப்படிங்க பாத்தீங்கன்னா, விசுவாச விளைச்சல் வந்துச்சு அப்படிங்க பாத்தீங்கன்னா, மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல ஒரு விசேஷமான விஷயம் இருக்குன்னா, அது ஒரு 7 உண்மைகள் தொடர்ச்சியா இருக்கு. சபைகள் இப்படிலாம் வளரும் அப்படின்னு சொல்றது. அதுல இந்த ஒரு உண்மை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடிச்சு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். பாருங்க, பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு உண்மை பேசு. அது எதுக்கு ஒப்பாருன்னா, கடுகு விதைக்கு ஒப்பாரு. நீங்க பெருங்கடுங்க சிறுகடுங்க கடையில ரெடி சிறுகடுங்க ரொம்ப காரணமா இயற்கையில ரொம்ப சின்ன கீழே வந்தா கூட எடுக்கணும், ரொம்ப மைல்டா அதை எடுத்து, அதுதான் பரலோகத்துக்கு ஒரு அடையாளமா. அது ஒருத்தர் விதைக்கிறாரா, அது வளரும் பொழுது எப்படி ஒரு சின்ன ஒரு பூண்டு வகையை சேர்ந்தது, ஒரு 3 அடி கூட வராது, அவ்வளவுதான். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சான், அது எதிர்பாராத மரமாகவே மாறிடுச்சு. மரமா மாறது இல்லாம அது எப்படி ஆயிடுச்சு நீங்க பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய கிளைகளாகி சகல பூண்டுகளிலும் அது பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் வந்து உட்கார அளவுக்கு அது மரமாகவே மாறிடுச்சு. இது ஒரு உண்மை. ஆனா
இதுக்காக கடுகு மரம் போய் தேர்ந்தீங்கன்னா கிடைக்காது. இது ஒரு அடையாளமாக அங்க பேசுறாரு. அப்ப நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கடுகு விதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும். அதான் சொல்றது. அப்ப கிறிஸ்துவின் சபையானது கிராஜுவலா வளரணும், சின்ன அளவுல வளரணும். ஆனா எதிர்பாராத விதமாக அது என்ன பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரமாக மாறுச்சு. அது எப்ப நடந்துச்சுன்னா 3ஆம் நூற்றாண்டு கான்ஸ்டாண்டினோபிள் அப்படிங்கிற ஒரு ராஜா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த தேசமே, அந்த ரோம தேசமே கிறிஸ்துவமாக மாறுச்சு. அதெல்லாம் வந்து இப்ப சொல்ல என்னாச்சு, அந்த மரம் பெருசாச்சு. ஒவ்வொரு மரத்துக்கு கிளைகள் நிறைய இருக்கு. உதாரணம் நீங்க வேணா எடுத்துங்க, நம்ம ஏரியால ஆலமரம் நைட்ல பறவைகள் தங்குற மரம்லாம் இருக்கு, பெரிய பெரிய. நீங்க கீழே போய் பாருங்க மரம் எப்படி இருக்கு. காலைல கேஷ்லாம் போயிட முடியுமா? மரத்தை சுற்றி என்னதான் இருக்கும்? அந்த பறவைகளுடைய எச்சங்கள் தான் இருக்கும். அதே போல இன்னைக்கு கிறிஸ்துவமானது, இந்த சபையானது யதார்த்தமா வளரணும். ஆனா எதிர்பாராத விதமாக என்ன சொல்றீங்க பாத்தீங்கன்னா மிக பெரிய மரமாகி அங்கங்க பறவை ஒவ்வொரு அமைப்புகள் அப்படியே உருவாக்கிட்டாங்க. அங்க என்னதான் இருக்கிறதா வசனம் சொல்லுதுன்னா, அந்த கிளைகள்ல கூடு கட்டி கீழே என்னதான் இருக்குன்னா நிறைய எச்சங்களாகவே தான் இருக்கும். அங்க நீங்க சபைகளுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா, அந்த சபைகள் நீங்க உட்கார்ந்தெல்லாம் சத்தியம் கேட்கிறவங்க அந்த சூழ்நிலைகள் இல்ல. அங்க எல்லாமே என்னதான் சொல்லப்படுதுன்னா, கட்டுக்கதைகளும் கிழவிகளின் பேச்சுமா இருக்கிற விஷயம் தான் சொல்றது. சத்தியத்தை சுத்தமா மறைச்சாச்சு. சத்தியம் பேசுறதே கிடையாது. ஒரு காலகட்டத்துல பைபிள் எடுத்துட்டே போனாங்க நம்மளால. ஆனா நீங்க பைபிள் எடுத்துதான் போகணும். ஏன்னா இல்லைன்னா சபையை விட்டு இன்னொரு சபைக்கு போறாங்க. நம்ம அதுக்காக பைபிள் உபயோகம் பண்ண நாட்கள்லாம் இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்க. அப்படி கவனிச்சு பார்க்கும்போது இன்னைக்கு இவ்வளவு விசுவாசம் வந்தது காரணம் என்னன்னா, இது எதிர்பாராத விதமாக உலகத்தின் ஆவி சபைகளுக்குள்ள கலந்து அங்கங்க அமைப்பாக இங்க எவ்வளவு அமைப்புகள், கத்தோலிக்க அமைப்பு இருக்கு, புரோட்டஸ்டன்ட் இருக்குது, ஏஜி இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு மரம், ஒவ்வொரு கிளைகள். அதுல என்ன பண்ணும், தனக்குன்னு சொந்த கூட்டம், தனக்குன்னு சொந்த விஷயம், அவங்க எல்லாமே அந்த நிலையில என்ன இருக்குதாமா, அன்பான சகோதர சகோதரி, எதிர்பாராத விதமாக பெரிய மரமாயி கிளைகளாயி அங்க சுற்றில என்ன இருக்கிறதா சொல்றதுன்னா பறவைகளுடைய இஷ்டங்கள் தான். அது இல்லவே இல்லை. சத்தியம் என்பது இல்லாம போயிடும் சொல்லிட்டு கர்த்தர் இயேசு இந்த பூமியில அங்க சொல்லியிருக்கிறதா பார்க்கணும். அவருடைய நாட்கள் அப்போஸ்தலர் நாட்கள் நிலையாக இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நாட்கள்ல அது விருட்சமாக மாறி எல்லாமே சொந்த அமைப்புகளாக 2000க்கு மேற்பட்ட பெரிய பெரிய பிரிவுகள் இருக்கிறது. அதை அசைக்க நம்ம நினைச்சா கூட அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு அதற்காக அப்படின்னா விட போறதில்ல. ரொம்ப சீக்கிரமா என்ன பண்ணிடுவேன், அந்த வாய்ப்பை அந்த கலைகளானது கதிவிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அதான் புடுங்க போறோம். ரொம்ப சீக்கிரமா அது நடக்கும். நம்ம கண்ணால பார்க்கத்தான் போறோம். அப்ப நீங்க கவனிச்சு பார்க்கும்போது எதிர்பாராத விதமான ஒரு அசாதாரணமான வளர்ச்சி கிறிஸ்துவமானது வந்துருச்சு. அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் அதனால என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா மறைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்க அவங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கணும் சகோதர சகோதரிகளே. ஆனா இன்னைக்கு இந்த சபைகளுக்கு என்ன நடக்குது, எப்படி விஷயங்கள் கடந்து போகுதுன்னு பவுல் எழுதுறாமா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமை பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமை பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அவருக்கு ஏற்றபடியாகவும் நீங்க நடந்து. அப்ப இன்னைக்கு நீங்க கவனிச்சு பார்க்கும்போது இந்த சபைகளுக்குள்ள, கிறிஸ்துவ சபைகளுக்குள்ள இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் கிடைக்கப்பட்டு இங்க அருமையா சொல்லப்படுது, ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய சாத்தானுடைய கண்ட்ரோல், அவருடைய உபதேசங்கள் தான் அங்க மேலோங்கி இருக்கிறத பார்க்கணும். நிறைய உபதேசங்கள் வரக்கூடிய நாட்கள் நம்ம சகோதரர்களுக்கு சொல்லித்தரோம். அத்தனை உபதேசமுமே நம்ம நம்பிக்கை எல்லா விஷயமே நம்ம என்ன பண்ணோம்னா இந்த விசுவாசங்கள் வேத வசனத்தை வச்சு என்ன பண்ணோம்னா செக் பண்ணணும். இப்ப நீங்க கடையில போய் உங்கள்கிட்ட ஜோடு வச்சிருக்கீங்க, நகை கடையில போய் அடகு கொடுத்தீங்கன்னா உடனே வாங்கி போட்டுவாங்க. ஏன்னா பணம் கொடுக்கணும், செக் பண்ணணும், ஒரு வருஷம் பார்ப்போம். அது கரெக்டா இருந்தா தான் நாங்க பணம் கொடுப்போம். ஒரு சாதாரண நகையே அப்படின்னா வேத வசனம் சொல்லுது, அதை விட அதிக வேலையேறப்பட்டதா இருக்கக்கூடிய உங்களுக்கு விசுவாசம். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க சோதிச்சு பார்க்கணும். எதில் வச்சு சோதிக்கணும், தேவனுடைய வார்த்தைங்கிற உரைகள் வச்சு நீங்க உரசணும். எது வேணா நம்பிட்டு அது உங்களோட நம்பிக்கை, அதுல இல்ல. ஆனா வேத வசனத்தின் அடிப்படையில் இருந்தாலும் உரசி பார்த்துட்டு ஒருவேளை அதுல தங்கத்தினுடைய பியூரிட்டி குறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணணும், ரொம்ப சீக்கிரமா தூக்கி போடணும். அதுக்காக இங்க போறோம். இதுல இல்லைன்னா நீங்க அதுக்காக போராடணும். பாருங்க, சத்தியம் அதை அங்கீகரிக்கலன்னா அது எதுவே வேணா இருக்கட்டும், எதுவே வேணா இருக்கட்டும், அதை நம்ம என்ன பண்ணணும், உடனடியாக தூக்கி போட வேண்டியது நம்மளோட அவசியமா இருக்குது. காரணம் என்னன்னா சாத்தான் எல்லாரையும் மறைச்சு வச்சு, ஏன்னா ஆகாய அந்த மரமானது என்ன பெரிய அளவுல வளர்ந்த ஆகாய பறவைகளுடைய உருவாகாங்க. வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் பலத்து சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருக்கும், சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல்
வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று. பாருங்க, இங்க மகா பாபிலோன் விழுந்தது. நான் ஆங்கிலேயர்ல தானே இந்த நாட்களில் வசனம் கேட்ட விளக்கம் சொல்லுவாங்க. இங்க என்ன விஷயம் சொல்லணும்னா, ஒரு மகா பாபிலோன் சொல்லப்படுது. அது விழுந்ததுன்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, ரெண்டு வகையான அமைப்புகள் தான் இன்னைக்கு கிறிஸ்துவ அமைப்புகள் இந்த பூமியில. ரெண்டு அமைப்புனா என்ன? ஒரு அமைப்பு தாய் சபை, இன்னொன்னு பிள்ளைகள் சபை. தாய் சபை கத்தோலிக்கம், பிள்ளைகள் சபை அதை பத்தி தான் சொல்லப்படுது. அது என்ன நிலைமைக்குள்ள போயிடுச்சாமா வசனம் சொல்லுது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் நிறைந்த சகலவித பறவைகளின் கூடு. அப்ப அந்த ஊமை பார்த்த பார்த்தீங்களா, கடுக்குமே அது வளர்ந்து மரமாச்சு, இலைகள் வந்துச்சு. அதுல என்ன போய் உட்காந்துருச்சான்? ஆகாயத்து பறவைகள் கூடு கட்டிடுச்சான். அப்ப அந்த ஆகாயத்து பறவைகளுடைய கூடு எது சொல்லப்படுதுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சபைகளுடைய உபதேசங்கள் தன்னுடைய சொந்த டினாமினேஷனாக அவங்க வச்சிருக்காங்க. அவங்க எல்லாமே இருக்கு, படிப்பு இருக்குது, வேலை இருக்குது, கல்யாணத்துக்கு வாய்ப்பு இருக்கு, கல்லறைக்கான வாய்ப்பு, பிறந்ததுல இருந்து சுகாதார போற வரைக்கும் எல்லா விஷயம் வச்சிருக்காங்க. அதுதான் அவங்களுடைய விஷயம், அதுதான் அவங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அங்கிருந்து வராதவர். அப்ப நீங்க கவனிச்சு பார்க்கும்போது அன்பான சகோதரர் சொல்ல வசனம் சொல்லுது, மகா பாபிலோன் விழுந்தது. ரொம்ப சீக்கிரம் சடதியா விழுந்துரும். அப்ப ரெண்டு அமைப்புகளை தேவன் வாய்ப்பு வச்சிருக்காரு. அது எந்த அளவுல இருக்கு அப்படிங்க பாத்தீங்கன்னா, சகல விதமான பறவைகளுடைய அருவருப்பான கூடாக இருக்கு. பறவைகள் இருக்கிற கேஷுவலா போகவே முடியாது. அது எச்சங்கள் இறந்ததா இருக்கும். அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் சுத்தமா எடுக்கப்பட்டு அந்த பிள்ளை என்ன ஆயிடுச்சு நீங்க பாத்தீங்கன்னா, அன்பான சகோதர சகோதரி, ஒரே அருவருப்பான உபதேசங்கள் தான் இருக்கிறத நம்ம பார்க்கணும். என்ன சொல்றீங்க சொன்னீங்கன்னா அது உண்மைதான். ஏன்னா கலைகளுடைய மேலாண்மை அங்க வேலோங்கி இருக்கிறத நம்ம கண்ணார பார்க்கணும். அந்த சத்தியம் விநியோகிக்கப்படுறதே இல்லை. நான் பிறந்த நாட்கள்ல இருந்து சரி, எங்க தாத்தா காலத்துல இருந்து சரி, கத்தோலிக்க சபை போனா ஒரே ஒரு பிரசங்கம் தான். அந்த புக்கை வச்சுதான் அப்படி படிக்கிறாங்க. அதே போல பெந்தகோஸ்தே சிஎஸ்ஐ போனா அவங்களுக்கும் ஒரு அதெல்லாம் சொல்லி தராங்களே, சத்தியம் சொல்லி தரதே எனக்கு கிடையாது. சத்தியத்துக்கு வழியே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சில வசனங்கள் அவங்களுக்கு ஏற்ற விஷயங்களை எடுத்து வச்சுன்னா அவங்க விதமாக செய்யறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நல்ல உபதேசத்துக்காக, விசுவாசத்தை மறைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் உள்ள கொண்டு வந்தாங்க, நிறைய விஷயங்கள் வெளியே எடுத்துட்டாங்க. நிறைய வசனங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு, நிறைய வசனங்கள் வெளியே எடுத்துருக்காங்க. அப்ப பரிசுத்த வேதாகமம் மொத்தம் 66 புஸ்தகம் தான் நமக்கு தெரியும். ஒருவேளை ஆசிரியர் போடுறவங்க படிச்சிருந்தா தெரியும், அது 66 புஸ்தகம் தான் தேவன் கொடுத்திருக்கு, முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம். ஆனா நிறைய வேத வசனங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. கத்தோலிக்க சபை அந்த புஸ்தகம் திருவிழம் எடுத்து பாருங்க, அது எவ்வளவு புக்கு, கிட்டத்தட்ட 77க்கு மேல இணையாகமம்னு சொல்லி சேர்த்து வச்சிருக்கான். அதையும் அவர்கள் நிறைய வேத வசனங்கள் எடுத்து கூட இருக்கிறான். அதெல்லாம் வரக்கூடிய நாட்களை சகோதரர் காட்டும். ஆனா வேத வசனத்தோட கூட்டவோ குறைக்கவோ கூடாது. ஆனா அவங்களுடைய அந்த விசுவாசத்தை நிலைநிறுத்துவதற்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது மாதிரிலாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அன்பான சகோதரர்கள், அந்த சகல விதமான அருவருப்புகளுடைய கூடாகத்தான் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுவும் இல்லை. அடுத்த ஒரு உவமை பார்க்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 33. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாரு. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து என்ன பண்றாங்க, 3 படி மாவுல அடக்கி வச்சு அந்த 3 படி மாவை குடிக்க வச்சுட்டாங்க. அப்ப இங்க சொல்லப்படக்கூடிய புளித்த மாவு நல்ல விஷயம், கெட்ட விஷயம். வீட்டுல எல்லாம் புளித்த மாவு இருந்தா இட்லி சொல்ல முடியும். அதனால நல்ல விஷயம் நீங்க எடுத்து வராங்க. அப்ப புளிப்பு அப்படிங்கிறது எதை குறிக்க அப்படிங்க நம்ம பார்க்கலாம். அப்ப இங்க ஒரு ஸ்திரீ சொல்லப்படுது. அந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்கன்னா, நல்லா இருக்கிற மாவை குளிக்க வைக்கணும். அப்ப கண்டிப்பா இந்த ஸ்திரீ கெட்ட ஸ்திரீயா தான் இருக்கும். அப்ப இந்த ஸ்திரீ யார் அப்படின்னா, நம்ம அங்க பார்த்த மாதிரி வெளிப்படுத்தல பாபிலோன். அப்ப இங்க ஒரு உண்மையாலுமே நல்ல ஸ்திரீன்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க தான் கருத்துல கண்டிகை கிறிஸ்டியன் சபையை நம்ம பார்த்திருக்கோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்டியன் அடிச்சோட போய் கொடுப்பாங்க. ஆனா இங்க ஒரு சகோதரி ஒரு ஸ்திரீ சொல்லப்படுது. இல்லாம என்ன பண்றாங்க, நல்லா இருக்கிறத குளிக்க வைக்கிறாங்க. அப்ப அந்த 3 படி மாவு என்ன, அந்த மாதிரி என்ன விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, இந்த புளித்த மாவு எதை அடையாளப்படுத்துனா, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 11. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பரிசேயர் சதுசேயர் என்பவைகளில் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். காலகட்டத்தில் சீசன்ல நீங்க சதுசேயர் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படி சொன்னோன்னே நம்மளால என்ன நினைச்சுவாங்க, நம்ம சோறு கொண்டு வரல, அதுக்காக தான் பரிதாபப்பட்ட கருத்தை சொல்றான்னு அதுதான் கடிஞ்சிட்டு போகுது. நான் சொல்ற புளித்தமா வந்து சாப்பாட்டை பத்தி பேசல, பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய உபதேசம் உங்களுக்கு தெரியாதா? அப்ப உண்மையான உபதேசம் 3 படி மாவு. அந்த 3 படி மாவுல இருக்கக்கூடிய உண்மை உபதேசத்தை அந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்க, எடுத்துட்டாங்க. அது என்ன 3 படி மாவு, என்ன விஷயம் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும் படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். பாருங்க, இந்த வசனம் முன்னாடி நீங்க வாசிச்சிருக்கீங்களா? பாருங்க என்ன சொல்லப்படுதுன்னா, அந்நாட்களில் 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணிக்குவோம். கல்யாணம் பண்ணிட்டா சொல்லுவாங்க, நீங்க எங்களுக்கு சம்பாதிச்சா போட வேணாம், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தர வேணாம் அப்படின்னு நீங்க எவ்வளவு சந்தோஷம் நினைச்சுப்பாங்க. பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லை. ஆனா நீங்க என்ன பண்ணலாம், இன்சியல் மட்டும் அவங்கள வச்சுக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு என்ன வந்துடக்கூடாது, நிந்தை வந்துடக்கூடாது, கல்யாணம் புருஷன் இல்லாதவங்க யாரும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ஏசாயா. இது ஒரு தீர்க்க தரிசனம். அதுக்காக லிட்டரலா அந்நாட்கள்ல 7 கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படி இது தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் என்னைக்குமே அது என்ன இருக்காது, சுயமான தோற்றமா இருக்காது. அப்ப இது ஒரு அடையாளம். அப்ப இங்க அந்த 7 ஸ்திரீகள் எதை அடையாளப்படுத்துறாங்கன்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா ஒரு ஸ்திரீ பத்தி, அந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்கன்னா பிடித்தமா எடுத்து. அப்ப ஸ்திரீ என்ன வேதத்துல சபை அடையாளம். அப்ப அந்த 7 சபை அப்படிங்கிறது எதை குறிக்குன்னா, இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சபையை அது அடையாளப்படுது. எந்த சபை வேணா நீங்க எடுத்துக்கலாம். இருக்கிற நம்ம 750 மேற்பட்ட பேர்கள் பார்த்தோம், அவ்வளவும் இந்த 7க்குள்ள 7 அப்படின்னா என்னன்னா அந்த நம்பர் அர்த்தம் முழுமை அப்படிங்கிறது அடையாளம். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை கிறிஸ்துவ சமுதாயமும் அமைப்புகளும் எந்த புருஷனை தான் வச்சிருக்கிறாங்க, கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள தான் தன்னுடைய மனவாளனா வச்சுக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய என்ன ஒரு கண்டிஷன் சொல்றாங்கன்னா, நீங்க கொடுக்குற சாப்பாடு நாங்க சாப்பிட மாட்டோம், நீங்க கொடுக்குற ட்ரெஸ் நாங்க போட்டுக்க மாட்டோம், இதெல்லாம் நாங்களே சொந்தமா சம்பாதிச்சு சாப்பிடுவோம், நாங்களே சொந்த ட்ரெஸ் போட்டுக்குவோம். ஆனா பேர் மட்டும் என்ன வச்சுக்குவோம், கிறிஸ்தவர்கள் பேர் தான் நாங்க வச்சிருப்போம். ஆனா நாங்க என்ன செய்ய மாட்டோம், உங்களுடைய உபதேசத்தின்படியோ நீங்க கொடுக்குற நீதியோ நாங்க போட்டுக்க மாட்டோம். எங்களுக்குன்னு சொந்த நீதி இருக்கும். அப்ப நீதியை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறாங்கன்னா, உதவி பண்றதுலையும், ஆசிரமம் கட்டுறதுலையும், பள்ளிக்கூடம் கட்டுறதுலையும், இதனால அதனால வசனம் சொல்லி எங்களுடைய நீதிகள் எல்லாம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கலாம், அது அழுக்கான கந்த போல இருக்கலாம். ஆனா நம்மள நீங்க கவனிச்சு பாருங்க, எல்லாருக்கும் எந்த சபையை எடுத்துட்டாலும் அங்க கிறிஸ்துவ பத்தி பிரசங்கிக்கப்படுறது, அவங்க கிறிஸ்துவா இருக்காங்களா இல்லையா, அந்த ரட்சிப்பின் விசுவாசத்துக்குள்ள இருக்கிறாங்க, எல்லாரும் கிறிஸ்து தான் மனவாளன் அப்படின்னு நம்புறாங்க. ஆனா கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை அவங்க எடுத்துக்கிறது, அதான் இங்க தீர்க்க தரிசனம் சொல்லுது. அப்ப இன்னைக்கு இருக்கிற எல்லா சபைகளுக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ உபதேசம் முக்கியம் இல்ல, கர்த்தர் இயேசு தான் முக்கியம். அப்படி இல்லைன்னா அவங்க தன்னை கிறிஸ்தவர்கள் என்ன பண்ண முடியாது, சொல்லிக்கூடாது. இன்சியலுக்கு பயன்படுத்தக்கூடிய நிலைமை தான் இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்துல இருக்கிறத நீங்க அதுவே ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, 8 வெளிச்சம் போட்டாங்க கேட்டார். அப்ப கண்டிப்பா அவங்க சொல்றாங்க, என்னுடைய நிந்தை நீங்கும்படி மாத்திரம் நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு இருந்தா போதும், மீதியெல்லாம் ஆல்ரெடி நாங்க என்ன பண்ணிக்கணும். அப்படி வாய்ப்பு நீங்க இருந்துச்சுன்னா எவ்வளவு சந்தோஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. தொழில புருஷனா இருக்கவங்களுக்கு தெரியும், அன்பான சகோதர மிகப்பெரிய பட்ஜெட் அருமையான. அப்ப இந்த தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவ அமைப்புகளுடைய நிலைப்பாட்டை அப்படியே சித்தரிச்சுட்டாங்க. அத்தனை சபைகளுக்கு கிறிஸ்து தான் தலை, ஆனா அங்க எதுவுமே கிறிஸ்துவனுடைய உபதேசம் இல்லவே இல்லை. அன்பான சகோதர சோழே, அது முழுவதுமாக மறைக்கப்பட்ட நிலைமையில அவருடைய சொந்த உபதேசமும் சொந்த நீதியும் அங்க செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சோழே, அப்ப அப்படி என்ன இந்த சபையார் அந்த ஸ்திரீ என்னத்தை பிடிக்க வச்சிட்டாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பவுல் எழுதுறார் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. பாருங்க சகோதர சோழி, அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்களாம், ஒரு 3 படி மாவு எடுத்தாங்க. அந்த 3 படி மாவு என்னன்னா, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. அப்ப அந்த விசுவாசம் எது குறிக்குதுன்னா, இருக்கக்கூடிய மகாபரிசுத்தமான விசுவாசம். அது எந்த சபைகளுக்குள்ள என்னவே இல்லை, அது ரொம்ப புளிச்சு போச்சு. புளிச்ச சாப்பாடு நீங்க சாப்பிடுவீங்களா, வயிற்று உபாதை ஏற்படும். அன்பான சகோதரர்களே, புளிப்பது லெவல் தான், அதுக்கு மேல எடுத்தா உடலுக்கு ஒத்துக்கல. அப்ப இன்னைக்கு விசுவாசம் கெட்டு போச்சா, கெட்டு போலையா, வாடை அடிக்க அளவுக்கு கெட்டு போச்சு. அந்த விசுவாசங்கிறதே இல்லவே இல்லை. நீங்க போய் வேணா கேட்டு பாருங்க உங்க சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர், வேதத்துல மகாபரிசுத்தமான விசுவாசம் வார்த்தையெல்லாம் இருக்குதான்னு கேட்டு பாருங்க, படிச்சீங்களான்னு கேட்டு பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் என்னதான் சொல்லுவாங்கன்னா, நான் படிக்காதான் சொல்லுவோம். அவங்களுக்கு போகவே போகாது. ஏன்னா பிரபஞ்சத்தின் தேவன் என்ன பண்ணியிருக்காரு, ஆல்ரெடி நம்ம பைபிள் படிக்கிறதே கிடையாது. ஒரு சில நேரங்கள படிச்சாலும் நமக்கு சாதகமான வசனத்தை மாத்திரம் படிச்சு மீதி என்ன பண்ணிடுறாங்க, மூடி வச்சார பழக்கம் கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கு. அப்ப எப்படி இதை போய் கண்டுபிடிக்க முடியும்? அப்படி முயற்சி எடுத்தாலும் சாத்தான் என்ன பண்ணுவாரு அங்க இடத்துல. அதனாலதான் நீங்க கவனிச்சு பார்க்கும்போது அந்த விதை போகும் உண்மையில விதைகள் போட்ட உடனே ஆகாயத்து பறவைகள் வந்து என்ன பண்ணுது, தூக்கிட்டு போற ஜனங்களும் இருக்கிறாங்க, உள்நடுவே விழுகிறவங்களா இருக்கிறாங்க, கற்பாறை மேல விழுகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா நல்ல நிலத்தில் விழுகிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த லால்குடியில இந்த கொஞ்சம் பேர், ஒரு 10 பேர் இருக்கும், நல்ல விதைகளாக இருப்பாங்கன்னு நினைச்சா தேவன் என்ன பண்றாரு, அங்க போட்டுருக்கிற கண்டிப்பா என்ன கிடைக்கணும், இந்த விசுவாசத்தை பயன்படுத்தி 30ஆகவோ
60 பலன் கொடுக்கிற அந்த பிரயாசம் நாங்கள் எடுக்கணும். அப்ப இன்னைக்கு அந்த விசுவாசம் கெடுக்கப்பட்டாச்சு. நம்பிக்கை அப்படிங்கிறது இன்னைக்கு கிறிஸ்து மேல கிடையாது. அவங்க சொந்த நீதி சொந்த வஸ்திரம் இருப்பாங்க. அவங்க செய்யற விஷயம் தான தர்மங்களை செஞ்சா பரவாயில்ல போகலாம்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த நம்பிக்கை கூட கிடையாது. அந்த ஒரே நம்பிக்கையும் அங்க இல்லை. இன்னைக்கு ஒரே அன்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? இது கூட ஏதோ மறைமுகமா கொஞ்சம் கொஞ்சம் இருந்துட்டாலும் அன்பு அப்படிங்கிற விஷயம் சபைகளுக்குள்ள இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இந்த அன்பு தான் ரொம்ப பெருசு. இந்த மூணுமே நீங்க என்ன நீங்க பாத்தீங்கன்னா அது பெரிய மரமாக வளர்ந்ததுனால அங்க முழுவதுமாக புளிப்புக்குள்ளாக போயிடுச்சு. முற்றிலும் மறைக்கப்பட்ட விஷயமாக அங்க போயிடுச்சு. அப்படின்னா என்ன விஷயம்னா, இன்னைக்கு சபைகளுக்குள்ள கிறிஸ்தவ சபைகளுக்குள்ள இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படிங்கிறது தேடினா கூட கிடைக்காத அளவுக்கு சாத்தான் என்ன பண்ணிட்டான்னா மறைச்சு வச்சிட்டான். அப்ப சத்தியத்தின் அடிப்படையில உபதேசங்கள் அங்க போதிக்கப்படுகிறதே இல்ல, அதை கேட்கறதே இல்லை. காரணம் என்னன்னா, அவர்கள் விசுவாசிகளாகவே இருந்தாங்க. சொல்றதை கேட்டுட்டு தலையாட்டிக்கு வரக்கூடிய ஜனங்களாகவே அங்க போயிடுறாங்க. அன்பான சகோதர சொல்லு, வேத வசனத்தோட அதை ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு நேரமும் இருக்கிறது இல்ல, அவங்க பிரியப்படுறது கூட அங்க கிடையாது. அன்பான சகோதர சகோதரி, அப்ப அதனாலதான் யூதா இவ்விதமாக எழுதுறாரு. யூதா 1ஆம் அதிகாரம் 3வது. யூதா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. இதே வசனம் தான் நம்ம அடுத்து பார்க்கணும். அப்ப பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசுவாச வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த விசுவாசத்துக்கு பேரு மகா பரிசுத்தமான விசுவாசம். விசுவாசம் அப்படிங்கிறது நம்ம எதை வேணா நம்பலாம், அது நம்முடைய இயல்பு. ஆனா அந்த உபதேசம் நம்ம நம்புறது வேத வசனத்தின் அடிப்படையில இருக்குதான் செக் பண்ணி பார்க்கறதுக்கு பேர் தான் மகா பரிசுத்தமான விசுவாசம். அப்ப மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படின்னா களங்கமில்லாத துப்புரவான தேவனுடைய வசனத்தை கொண்டு வரக்கூடிய உபதேசமா இருக்கும். அதுக்கு உதாரணம் ஆத்மா அப்படிங்கிற ஒரு உபதேசம் எடுத்தோம். உபதேசங்களின் அடிப்படையிலான விசுவாசம். ஆத்மா அழியுமா அழியாதா? ஆத்மா அழியாதுன்னு தான் உபதேசம் கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா வேத வசனம் என்னதான் சொல்லுது? பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அது விசுவாசம். இது மகா பரிசுத்த விசுவாசம். இதை நீங்க அங்க போய் சொன்னா எடுத்துக்குவாங்களா? அன்பான அவங்க போய் நீங்க மாத்த நினைச்சா முடியுமா? ஆனா அங்க அந்த நாலேஜே இல்லை. மறைக்கப்பட்ட விஷயம் நரகம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க இருக்குது. உபதேசத்தின் அடிப்படையில் நிறைய விஷயங்கள், அத்தனை உபதேசமும் வேதம் சொல்ற அத்தனை உபதேசமும் நீங்க என்ன பண்ண போறோம்? புளிப்பான நிலைமைக்குள்ளாக போயிடுச்சு. அப்ப அந்த ஸ்திரீ எதை குறிச்சாங்க? இருக்கக்கூடிய கிறிஸ்துவ சபைகள் அடையாளப்படுத்துறாங்க. அங்க என்ன பண்ணப்படுறாங்க? புளிப்பை ஏற்படுத்திட்டாங்க. இங்க பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விசுவாசத்துக்கு பேரு தான் மகா பரிசுத்தமான விசுவாசம். பொதுவான ரட்சிப்பை நம்ம இப்பதான் கேள்விப்படுறோம். அப்ப இனிமேல் தான் அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வளரணும், அதை பெற்றுக்கொள்ளணும், அதுக்கு தகுதியானவர்களா இருக்கும். அவங்கதான் யாருன்னா பரிசுத்தவான். அப்ப இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் எல்லாருக்கானதா அல்ல, ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருக்காக தான். அவங்கதான் கர்த்தருடைய சபை. அதுல அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. அந்த விசுவாசத்துக்காக போராடி என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிச்சாங்க. அதே போல அவருடைய பின்னணியாளர்களாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் திருச்சபை வகுப்பார் இந்த விசுவாசத்தை என்ன பண்ணுவாங்க? அவங்க போராடுவாங்க. அவருடைய மரணம் தான் தேவனுடைய பார்வை எப்படி இருக்குமா? அது அருமையானதாக அங்க இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அன்பான சகோதரர் சொல்லு, அதனால நீங்க தப்பா நினைச்சுக்கலாம். நம்ம பிரதர் கூப்பிட்டு இந்த விசுவாசத்தை உசரோட சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தவறா நினைச்சலாம். அந்த ஒரு போராட்டம் இருக்கும். காரணம் என்னன்னா சுத்திலும் என்னன்னா கலைகள் அங்க இருக்கு. அதுல இருந்து நம்ம வெளியே அதுக்காக போய் அவங்களோட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு அந்த விஷயம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய ரட்சிப்பை பாதுகாக்கிறது என்ன வேணும்னா தேவன் நம்மள வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா நம்ம அதை வேறொன்று நீக்கணும். அதுக்காக தான் அந்த விஷயம் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நமக்குரிய சகோதர சொல்லு, அப்ப நம்ம இனிமேல் எந்த விஷயத்தை கேள்விப்பட்டாலும் நம்ம கையில இருக்கிற பரிசுத்த வேதாகமும் தேவனுடைய வார்த்தை அதை அங்கீகரிக்குதா அப்படிங்கறத என்ன பண்ணணும்னா நம்முடைய விசுவாசத்தை ஒவ்வொரு முறையும் யோசிப்பாங்க. எது வேணா சொல்லலாம், யார் வேணா கேட்கலாம், அது நம்முடைய சுதந்திரம். ஆனா அதை நம்ம ஏற்றுக்கொள்றது வேத வசனத்தின் அடிப்படையில் இருந்தா ஏத்துக்கலாம், இல்லைன்னு என்ன பண்ணலாம்? ரொம்ப ஈஸியா அதை தூக்கி போடலாம். அதற்கு இன்று கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் ரொம்ப பெருசு. தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு வாழ்வு தேவ சமூகத்துக்கு நம்ம பெற்றுக்கொள்வோம். அன்பான சகோதரர், அதை உணர்ந்தவர்களாக இருந்து இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வேத வசனத்தின் அடிப்படையில் தான் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமையாக அங்க இருக்கிறத நம்ம மறந்துட வேணாம். அன்பான சகோதரர் சகோதரிகளை பொறுமையோடு கேட்டவங்க யாரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரிய சகோதரர்களே, சத்தியத்தையும் அறிகிறோம், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற அடிப்படையில் கூட நம்ம இன்றைக்கு கூட ஒரு சத்திய பாடத்தை பார்த்தோம் இல்லைங்களா?
மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விசுவாசம்னா என்ன, மகா பரிசுத்தமான விசுவாசம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த பாடத்தில் ஒரு வசனம் திரும்ப திரும்ப பார்த்தோம். ஏன்னா சகோதரி சொல்லிட்டாங்க யூதா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இல்லைங்களா. இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் யாருக்கு தான் கொடுக்கப்படுது, குறிப்பிட்ட வகுப்பார் அப்படின்னு சொன்னார். அவங்க வசனத்தில் பார்த்தோம் இல்லைங்களா, பரிசுத்தவான்கள் சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த பரிசுத்தவான்களாக மாறுகிறதுக்கான ஒரு மேலான அழைப்பை பண்ணிக்கிறதுக்கு தேவன் நம்ம கொடுத்த காட்சி. உலகத்தில் அநேகருக்கு இந்த மகா பரிசுத்த விசுவாசம் என்னன்னே தெரியாது. அவங்க எல்லாருமே அவங்க உபதேசத்தின் அடிப்படையிலான விசுவாசத்தை தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு சிலராக அழைத்து என்ன பண்ணியிருக்காரு தேவன் நமக்கு மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் அடிப்படையிலான சத்தியம் கொடுத்துட்டு இருக்காரு இல்லைங்களா. சகோதரமாக உதாரணத்துக்கு ஆத்மா இல்லைங்களா. இன்னைக்கு ஆத்மா குறித்து உலகத்துல அநேக விதமான தப்பறையான போதங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம வேதத்தின் அடிப்படையில் ஆத்மா என்னன்னு பார்த்தோம், அதே போல நரகம்னா என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்குற எல்லா பாடத்தையும் எதாவது அடிப்படையில் தான் பார்க்குறோம்னா சத்தியத்தின் அடிப்படையில் தான் பார்க்குறோம். இங்கே வர்றவங்க யாருமே தங்களுடைய சொந்த கருத்துக்களையோ சொந்த கதைகளையும் பேசுறது எல்லாவற்றையுமே எங்க இருந்தா பேசுறாங்கன்னா வசனத்தை மேற்கோள் காட்டி தான் இல்லைங்களா. ஒவ்வொரு வசனத்துக்கும் இணை வசனங்களை வச்சுதான் என்ன பண்றாங்க, அதன் அடிப்படையில் இலக்கணம் சொல்லப்படுதுன்னு சொல்லி பார்க்கறோம். ஸோ இது நீங்க இன்னும் கூட என்ன போய் பார்க்கலாம், வீட்டில் போய் இன்னும் கூட நீங்க இன்னும் ஆராய்ந்து பார்க்கலாம்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ வரப்போற காலங்களில் இதே போல நம்ம மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு சத்தியமா பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் கூட நம்ம அடுத்த வாரத்துல நம்ம ஒரு பெரிய பாடம் பார்க்க இருக்கோம். நம்ம ஏற்கனவே கூட அறிவிப்பு கொடுத்துருந்தோம். ஸோ அந்த பெரிய பாடத்துக்கு நம்ம குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு 3 மணிக்கெல்லாம் நம்ம கேதரானதான் நம்ம தொடர்ந்து 3 பகுதிகளை நம்ம பார்க்க முடியும். ஸோ அதை வருகிற சனிக்கிழமை நம்ம வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கூட நீங்கள் மறக்காமல் தவறாமல் கலந்து கொள்ள முடியாத கூட உங்களை அனுபவம் கேட்டுக்கலாம். ஸோ வருகிற சனிக்கிழமை நம்ம மதியம் 3 மணிக்கு நம்ம இங்கே கூடிடலாம். ஸோ அந்த தொடர் பாடத்தில் நம்ம 3 பகுதியாக கூட அன்றைக்கு நம்ம பார்க்க முடியும்னா தவறாமல் கலந்து கொள்ள முடியாத கூட உங்களுக்கு அன்போடு கூட நம்ம கேட்டுக்கொள்கிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம இந்த பாடத்துக்கு நிறைவாக ஜெபத்தோடு நிறைவு செய்யலாம். நம்ம ஜெபத்தோடு நிறுத்தும் பேர் அன்பு செய்கிறவங்க அன்பு. ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களை வீட்டிலிருந்து பூமியின் மனுமக்களை எல்லாம் கண்ணுக்கு பார்த்து பூமியிலுள்ள சிருஷ்டிகளுக்கு ஏற்ற நேரத்தில் ஆகாரம் கொடுத்து போஷித்து பராமரித்து வருகிற பரிசுத்தங்களே, இந்த நாளிலும் விசேஷமாக கிருபையினாலும் அன்பினாலும் பக்கத்தினாலும் இந்த வாரத்தின் முதல் நாளிலே உன்னை காணவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் உன்னுடைய பரிசுத்தமான வார்த்தைகளை நாங்கள் பகுத்து பார்க்கவும் வேதத்துள்ள ரகசியங்களை கேட்டு உணர்ந்து கொள்ளும்படியாக நீ கொடுத்த தயவுக்காக நன்றிகளையும் உம்முடைய குமாரரும் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வழியாக காலத்திலும் நன்றி தோத்திரங்களை காலம் தகப்பனே. தகப்பனே, இது நாள் வரையும் எங்களை கண்ணீர் மணிகளை போல பாதுகாத்து தகப்பனே, அதற்காக நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் விசேஷமாக கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உங்களுடைய தாசனை கொண்டு நீர் பேசிய வார்த்தைகளை நாம் கேட்டு உணர்ந்து கொள்ளும்படியாக நீர் கொடுத்த தயவுக்காக மீண்டுமாக நன்றிகளை தகப்பனே. இந்த நாளிலும் விசேஷமாக மகா பரிசுத்தமான விசுவாசம் என்ற தலைப்பில் தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் பரிசுத்தமான வார்த்தையிலிருந்து நாங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு உணர்ந்து கொள்ளும்படியாக நீர் கொடுத்த தயவுக்காகவும் உங்களுடைய பரிசுத்தாவை எங்களுக்கு அளவில்லாமல் தந்து நீர் உணர்த்தி கொடுத்த தயவுக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் கலந்து கொண்ட அனைத்து சகோதர சகோதரியும் ஒரு பாதத்துள்ள கொடுத்து தகப்பனே, அனைவரையும் ஆசீர்வதித்து உமது அன்பினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உங்களுடைய சத்தியத்தினாலும் எழுப்பி நீரே தேவன் என்றும் உங்களுடைய குமாரர்களே ரட்சிப்பு உண்டு என்பதை உணர்ந்து மகா பரிசுத்தமான விசுவாசத்திலே அதிகமாக வளர முடியாத பாதத்தில் எடுக்கிறோம் தகப்பனே. தகப்பனே, வரப்போற காலங்களே நேரங்களே பாதத்தில் கொடுக்கிறோம் தகப்பனே. உமது அன்பிலே அவரை நிரப்பி வரப்போற காலங்கள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு வேக பாட வகுப்பும் தவறாமல் கலந்து கொள்ள முடியாத உங்களுடைய ஆர்வத்தினாலே நிரப்பமா பாதப்பட்டே தகப்பனே. இப்படியாக நாங்கள் கேட்டாலும் கேட்க பறந்தாலும் எல்லாவற்றையும் எங்கள் வாழ்ந்தவர்களுக்கு போதகமான இயேசு கிறிஸ்து வழியாகவும் அது பொறுப்பாகத்தை அவர்களுடைய இருக்கிறோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். என்னோட கேட்டவங்க இருக்கும் சத்தியத்தை வளர்ந்து அன்பு சொல் கிறிஸ்துக்கான அன்பின்